நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மறுபடியுமாக ஒருமனப்பட்டு உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். என் நாமத்தை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். இங்கே உடைய நாமம் உம்முடைய வார்த்தையானது பிரஸ்தாபப்படுகிறது. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர். இப்பொழுதும் நீர் தாமே எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய மனதையும் எங்களுடைய ஆவியும் உடைய வார்த்தைக்கு நேராக ஒருமனப்படுத்துவீராக. நாங்கள் வேறு சிந்தை உள்ளவர்களாக இராதபடி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நீர் எங்களை அனாயிண்ட் பண்ணுவீராக. அவனுடைய பேசுகிற தாசனை நீர் அனாயிண்ட் பண்ணும், வல்லமையாக நீர் பயன்படுத்தும். நாங்கள் இங்கே காத்திருப்பது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கட்டும். நாங்கள் கேட்க போகிற செய்தி எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் தாமே ஆசீர்வதியும். உம்முடைய தாசனை நீர் வல்லமையான ஆவியினால் நிரப்புவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. எங்களை முற்றிலும் வறுமையாக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை என்று தாழ்த்துகிறோம். பசுத்த ஆவியானவராகிய நீர்தாமே எங்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை அனாயிண்டட் வேர்டாக மாற்றி எங்கள் உள்ளத்திலே நீர் பிளேஸ் பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தினகரன். Greetings in the name of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். We had a wonderful time in the presence of God in the morning. கர்த்தருடைய சமூகத்திலே மிகவும் அருமையான நேரத்தை காலை நேரத்தில் நமக்கு தந்தார். Really God spoke every one of your heart. கர்த்தர் உங்களுடைய எல்லாருடைய இருதயத்திலும் பேசி இருப்பார் என்று நம்புகிறேன். We are the fulfillment of the prophecy of this hour in this bride age. இந்த மணவாட்டியின் காலத்திலே இந்த நேரத்துக்குரிய தீர்க்கதரிசன நிறைவேறுதலாய் நாம் இருக்கிறோம். So we are very happy to know this. இதை அறிந்து கொள்வதில் நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். The word of God says, the faith cometh by hearing and hearing by the word of God. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. So all of you sincerely hear the word of God. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் கவனமாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Catch the revelation in the message and apply in your life. இந்த செய்தியில் இருக்கிற வெளிப்பாட்டை பிடித்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும். Brother Guldeep Singh is a minister in the Lighthouse Tabernacle in America. Lighthouse Tabernacle என்பது அமெரிக்காவில் இருக்கிறது. அங்கே அருமையான சகோதரன் குல்தீப் சிங் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். His origin in Punjab. பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். He came from America to Punjab, now Punjab to Chennai. அமெரிக்காவிலிருந்து பஞ்சாப் மாநிலத்திற்கு வந்து பின்பு அங்கிருந்து இப்போது சென்னைக்கு வந்திருக்கிறார். It is a great privilege for us. The saints of God come to our church and preach the word of God. இவ்விதமான கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நம்முடைய சபைக்கு வந்து வார்த்தையை போதிப்பது நமக்கு மிகவும் ஒரு ஸ்லாக்கியமாக கருதுகிறோம். Now I invite Brother Guldeep Singh to preach the word of God. அருமையான சகோதரன் குல்தீப் சிங்கை கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும்படியாக அழைக்கிறேன். Let us all clap our hands and welcome him. கைகளை தட்டி அவரை வரவேற்போம். You want to come this side? This side. Okay. God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. It's a great privilege to stand here. இந்த இடத்துல நிற்பதே மிகவும் ஒரு ஸ்லாக்கியமாக கருதுகிறேன். And I really appreciate the invitation from Pastor Samuel. அருமையான போதகர் சாமுவேலின் அழைப்பை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். And we had a good time. நாம் காலையில மிகவும் அருமையான நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். In the morning. கர்த்தர் காலையில அருமையான நேரத்தை நமக்கு தந்தார். And I have been given little bit strength. அதனால எனக்கு கொஞ்சம் பலன் கிடைத்திருக்கிறது. That was a strength for me. அது இப்பொழுது எனக்கு அந்த பலன் தேவைப்படுகிறது. So that I can preach in the evening. நான் வந்து மாலை நேரத்துல பேசும்படியாக அந்த பலன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Brother Roshan Masi is a great minister. போதகர் ரோஷன் மசி என்பவர் மிகவும் ஒரு பிரதானமான ஊழியக்காரராக இருக்கிறார். And he has been printing message books. கர்த்தருடைய அந்த பிரதர் பெனாமுடைய செய்தியை அவர் வந்து அச்சடித்து கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். And sending them in every church in Punjab. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள சபைகளுக்கு அதை அனுப்புகிறவராக இருக்கிறார். And it's a work of great responsibility. அது மிகவும் ஒரு பொறுப்புள்ள ஒரு வேலையாக காணப்படுகிறது. And anyone who stands for the message, கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கிற யாரா இருந்தாலும்
I stand with that man. நான் அவர்களோடு கூட நிற்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். Amen. ஆமென். And I also want to thank Brother Roshan அருமையான போதகர் ரோஷனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். that he has joined me in this trip. இந்த பிரயாணத்தில் என்னோடு கூட அவர் இணைந்து வந்ததுக்காக அவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். And another person, இன்னொரு நபர் உண்டு. I don't know if he is hooked up. I don't know if he is hooked up via internet. அவர் வந்து இதை ஒரு இன்டர்நெட் மூலமாக கேட்கலாம் என்று நம்புகிறேன். He is the man who made this possible. இதை வந்து இந்த பிரயாணத்தை அதை கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தவர் அவர்தான். Who made it possible that I am here. நான் இங்கே இருப்பதற்கு காரணம் அவர்தான். His name is David Rajan. அவருடைய பெயர் டேவிட் ராஜன். He lives in Birmingham. நான் வந்து அதற்கு ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் இருக்கிறேன். With your fellowship. உங்களுடைய ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். Our prophet has said நம்முடைய தீர்க்கதரிசி சொன்ன வண்ணமாக that this message இந்த செய்தி will introduce Jesus Christ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதா இருக்கிறது. to the bride of Christ. மணவாட்டிக்கு அதை அறிமுகப்படுத்துறதா இருக்கிறது. And I can say நான் சொல்லவே முடியும், this message இந்த செய்தி has introduced me. என்ன இந்த செய்தி வந்து This message yes has introduced me என்ன இந்த செய்தி அறிமுகப்படுத்துகிறது to the bride of Christ in Chennai. இந்த சென்னையில் உள்ள கர்த்தருடைய மணவாட்டின் பாகத்திற்கு என்னை வெளிப்படுத்துகிறது. You can preach to me. நீங்கள் எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம். I don't need preach to you. I don't need preach to you. நான் உங்களை பிரியப்படுத்த வேண்டியதில்லை. You can preach to me. You can preach to me. நீங்கள் எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம். When I am standing here, நான் இங்கே நிற்கிறேன். you can show those signs அந்த அடையாளங்களை நீங்கள் காண்பிக்கலாம். and preach to me. எனக்கு அதை நீங்கள் காண்பிக்கலாம். And it will help me to stand here. அது எனக்கு இங்கே நிற்பதற்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். Hallelujah. அல்லேலூயா. Now our prophet has said நம்முடைய தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், that you get what you expect. நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். If you want to expect God, நீங்கள் தேவனை எதிர்பார்த்தால் even if little I preach, உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன், you will find God. நிச்சயமாக நீங்கள் தேவனை பெற்றுக்கொள்வீர்கள். And if you are looking for mistakes, நீங்கள் ஏதாவது தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் there are plenty, brothers and sisters. அது நிறைய இருக்கிறது அருமையான சகோதர And I hope we have come here நாம இங்கே வந்திருக்கிற நோக்கம் to see God. தேவனை பார்க்க வேண்டும் என்பதே. Hallelujah. அல்லேலூயா. So even in the Bible, வேதத்திலே பார்க்கும் பொழுது when Jesus was speaking to that Samaritan woman, சமாரியா ஸ்திரீயிடத்தில் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது, that one who drinks of me, தனக்குள்ளிருந்து வெளிப்படுவதை, they will have eternal life. எனக்குள்ளிருந்து நித்திய ஜீவன் புறப்படுகிறது என்று சொல்லும் பொழுது, that doesn't stop there. அதோடு கூட அது நிற்கவில்லை. It doesn't mean you have to drink one time. ஒரு முறை தான் குடிக்க வேண்டும் என்றும் அர்த்தம் இல்லை. You have to keep drinking. எப்பொழுதும் அந்த தண்ணீரை குடித்துக் கொண்டே Because இருக்கலாம். that life has to continue. அந்த ஜீவனானது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். Brother was preaching in the morning, right? அருமையான சகோதரன் காலையில் அதை குறித்து பேசினார் அல்லவா? That life has to continue. அந்த ஜீவன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். You see the genealogy of Adam. ஆதாமிலிருந்து நாம் அதை பார்க்கும் பொழுது, In the genealogy of Adam, ஆதாமின் அந்த சந்ததியிலே பார்க்கும் பொழுது, the name of Abel is not there. ஆபேல் பேர் அங்கே இல்லை. In the genealogy of Adam, ஆதாமின் சந்ததியிலே பார்க்கும் பொழுது, the name of Abel is not there. ஆபேலின் பேர் அங்கே இல்லை. And what did Eve say? ஏவாள் என்ன சொன்னாள்? God has appointed me another seed. கர்த்தர் எனக்கு இன்னொரு வித்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். What was the name of that seed? அந்த வித்தின் பெயர் என்ன? It was Seth. It was Seth. அது வந்து சேத்தா இருந்தது. Because scripture cannot be broken. ஏனென்றால் வேதாகமம் முறிக்கப்பட முடியாது. The life has to continue. ஜீவனானது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். You read the book of genealogy in the book of Matthew. மத்தேயுல நம்ம அந்த வம்ச வரலாறை பார்க்கும் பொழுது, you read the genealogy of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை பார்க்கும் பொழுது, in the book of Matthew. மத்தேயு என்ற சுவிசேஷத்திலே, and it ends with Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவோடு முடிகிறது. Why doesn't it continue? ஏன் அது தொடரவில்லை? It ends with Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவோடே முடிகிறது. And why doesn't it continue? ஏன் அது தொடரவில்லை? But it
does continue ஆனால் அது தொடர்கிறது. because we are sons and daughters through Christ. இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அவருக்கு குமார குமார்த்திகளுமாய் இருக்கிறோம். Isn't that wonderful? அது மிகவும் அற்புதமானது How அல்லவா? perfect அது எவ்வளவு அது is முற்றிலுமானதா the இருக்கிறது. word of God. அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. Abel's name is not there. Abel's name was not there. The name of ஆபேலின் Abel, பேர் அங்கே இல்லை, but the name of Seth is there. ஆனால் சேத்து பேர் அங்கே இருக்கிறது. Because the scripture cannot be broken. ஏனென்றால் வேதம் முறிக்கப்படுவதில்லை. The life must continue. அந்த ஜீவனானது தொடர வேண்டும். It ends with Jesus Christ அது இயேசு கிறிஸ்துவோடு முடிகிறதா in the genealogy of Matthew. மத்தேயு என்ற சுவிசேஷத்திலே Because we are sons and daughters through Christ. ஏனென்றால் கிறிஸ்து மூலமாக நாம் குமாரரும் குமார்த்தி. Amen. ஆமென். The life must continue. ஏனென்றால் அந்த ஜீவன் தொடர வேண்டும். If we have no fruits, நமக்கு கனிகள் இல்லை என்றால் the life will bring forth fruits. ஜீவன் இருந்தால் அது கனிகளை கொண்டு வரும். If there are no fruits, அங்கே கனிகள் இல்லை என்றால் there is no life. அங்கே ஜீவன் இல்லை என்று அர்த்தமாகும். The prophecy will fail. அந்த தீர்க்கதரிசனம் அது தவறி The போகும். knowledge will fail. அந்த அறிவு அங்கே தவறி போகலாம். But the charity never fails. ஆனால் அன்பு ஒரு காலம் மாறாது. The charity is love. அதுதான் தேவ அன்பா What இருக்கிறது. did Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? Love thy neighbor. உன்னுடைய பிறரை நீ சிநேகிக்க வேண்டும். Pay attention. கவனமாய் கேளுங்கள். Jesus said, love thy neighbor. உன்னுடைய அந்த பிறரை நீ சிநேகிக்க வேண்டும். In that all the law அதுவே நியாய பிரமாணமும் and all the prophets is fulfilled. தீர்க்கதரிசனமும் நிறைவேறுதலாய் இருக்கிறது. Are you with me? நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? If you love your neighbor, நீங்கள் உங்கள் பிறரை நேசிக்கும் பொழுது you are good enough, brothers and sisters. உங்களுக்கு அதிகமான சகோதர சகோதரிகள் இருப்பார்கள். But to have that love, ஆனால் உங்களுக்கு அந்த அன்பு இருக்க you வேண்டும் have என்றால் to have that life. அந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்க வேண்டும். God cast fig leaves in the garden of Eden. அந்த ஏதேன்ல ஆண்டவர் அத்தி இலைகளை கொடுத்தார். And that same fig leaves அதே அத்தி இலைகள் can never become blessing. Can never become blessing. அது ஆசீர்வாதமா இருக்க முடியாது. And God cast Jesus Christ. Jesus Christ. ஜீசஸ் இயேசு கிறிஸ்து He cursed the fig tree அவர் அந்த அத்திமரத்தை சபிக்கும் பொழுது that you will never bring any fruits. நீ இதிலிருந்து ஒரு காலம் கனி உண்டாகாது என்று சொல்லும் பொழுது Because that fig tree was cursed. ஏனென்றால் அது சபிக்கப்பட்டதா இருந்தது. That fig tree never became blessing. அது திரும்பவும் ஆசீர்வாதமாய் மாறவே மாறாது. Be a blessing to நாம somebody. நம்ம யாருக்காவது ஒருவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். Be a blessing to somebody. நாம யாருக்காவது ஒருவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். How will you do that? எப்படி அதை செய்வீர்கள்? If the life will be continued. உங்களிடத்திலிருந்து அந்த ஜீவன் புறப்படும் பொழுதுதான். If the life is not bringing forth fruits, அந்த ஜீவனானது கனி கொடுக்கவில்லை and என்றால் somebody is not looking at your life, உங்களுடைய ஜீவனை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது then something is wrong. ஏதோ ஒன்று தவறு இருக்கிறது என்றார். Why? Because the life must reproduce, brothers and ஜீவன் sisters. இருந்தால் அது அங்க உற்பத்தி செய்யும். That is the law of nature. அதுதான் இயற்கையின் பிரமாணமாய் இருக்கிறது. Amen. ஆமென். See, the name of Abel was not in genealogy, ஆபேலின் பேர் அந்த வம்ச வரலாறுல இல்லை. and it ends with Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடே முடிகிறது. Because we have been adopted நாம அங்க புத்திர சுவிகாரல அங்க கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். as sons and daughters தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் through Christ. இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் வந்திருக்கிறோம். Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. So my message today இந்த நேரத்துக்கு மாலையில செய்தி என்னவென்றால் is going to be on COVID-19. கோவிட்-19 குறித்ததான செய்தி. Let's see if we can find that COVID-19 in Bible. வேதத்திலே அது இருக்கிறதா என்று நாம் பார்ப்போம். When Brother Roshan was preaching, அருமையான போதகர் ரோஷன் பேசும்போது I was just looking for the mystery in the Bible. வேதத்தில் இருக்கிற அந்த ரகசியத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். And God revealed it to me while I was sitting here. நான் இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். And that was a perfect revelation for me. அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடாய் But இருக்கிறது. today we want to see நாம் இப்பொழுது என்ன பார்க்க போறோம் என்றால் that if COVID-19, இந்த கோவிட்-19 என்ற வைரஸ் ஆனது, if coronavirus இந்த கொரோனா வைரஸ் என்றதானது is written in this book, இந்த புத்தகத்தில் எழுதி இருக்கும் என்றால் I have more confidence in this book
நான் இந்த புத்தகத்தின் மேல் அதிக நம்பிக்கை உடையவனாய் இருக்கிறேன் than anything in the world. உலகத்தில் உள்ள எதை பார்க்கிலும் நம்பிக்கை உள்ளவனாய் Our இருக்கிறேன். prophet has said, கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்ன வண்ணமாக I will die with this book in my hand, இந்த புத்தகத்தை என் கையிலே உடையவனாய் நான் மரித்து போகவும் செய்ய முடியும். because this is the word of God. ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. And for me, this is the absolute. எனக்கு இதுதான் முற்றிலுமானதாய் இருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. So let us read from book of Ecclesiastes, பிரசங்கி என்ற புத்தகத்தில் and we'll tie up with the nature. நம்ம இயற்கையோடு கூட கொஞ்சம் கட்டப்பட வேண்டும். If we can find COVID-19 in the Bible. நம்ம வேதத்தில் அதை பார்க்க முடிகிறதா என்று பார்ப்போம். Book of Ecclesiastes. பிரசங்கியின் புத்தகம். Now Solomon was a great teacher. சாலமோன் பெரிய ஒரு போதகனாய் இருந்தான். He had almost seen everything in his life. அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறான். And in the later time of his life, அவனுடைய வாழ்க்கையின் பின்பாகத்திலே he was inspired by God தேவனால் அவன் அந்த ஆவியிலே ஏவப்பட்டு to write the book of Ecclesiastes இந்த பிரசங்கி புத்தகத்தை எழுதியிருக்கிறான். and the book of Proverbs, நீதிமொழிகளையும் எழுதியிருக்கிறான். because he had a gift of wisdom. அவனுக்கு அந்த ஞானம் கொடுக்கப்பட்டது. Yeah, let us read from first chapter, முதலாம் அதிகாரம், பிரசங்கி முதலாம் அதிகாரம் verse 9. 9ஆம் வசனம். The thing that had been, முன்னி it is that which what shall be, and that which is done, that which shall be done, and there is nothing new thing under the sun. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. Amen. ஆமென். Now God is in morphe. God is in morphe. தேவன் தன்னை ஒரு ரூபமாக வெளிப்படுத்தும் பொழுது He is changing forms. அவர் தன்னுடைய ரூபத்தை மாற்றிக் கொள்ளுகிறார். And the Satan is imitator of the truth. ஆனால் சத்ரு என்னைக்குமே சத்தியத்தை அவனுக்கு அந்த மாயம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். He also changed forms. அவனும் தன்னுடைய ரூபத்தை மாற்றிக் கொள்ளுகிறான். All the sickness எல்லா விதமான வியாதிகளும் is due to sin. பாவத்தினாலே வந்திருக்கிறது. Amen. ஆமென். Every sickness எல்லா வியாதிகளும் is just a form of sin. அது ஒரு பாவத்தின் தன்மையாக காணப்படுகிறது. It's a perversion of life. அது ஜீவனை கெடுத்ததாக காணப்படுகிறது. Let's see if we can find that coronavirus, அந்த கொரோனா வைரஸை and we can see that reflection அதோட அந்த பிரதிபலிப்பை in the Bible. வேதத்திலே பார்க்க முடியும். Amen. ஆமென். Because we can see coronavirus everywhere. இப்போ எல்லா இடத்துலயும் அது இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். There are many books, நிறைய புத்தகங்கள் உண்டு, many religious books, அநேக மத புத்தகங்களும் உண்டு. but this book is the word of God. ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. It goes in parallel with the nature. அது இயற்கைக்கு இணையாக செல்கிறது. Somebody asked Brother Branham a question. ஒருவர் சகோதரன் பிரணாமிடம் கேள்வி கேட்கும் பொழுது I think Brother Branham was explaining about it. அதை குறித்து அவர் விளக்கம் சொல்லுகிறார். He said, Brother Branham, சகோதரன் பிரணாமே, that we believe in reincarnation, நாங்கள் திரும்பவும் அந்த பிறப்பதை குறித்து விசுவாசிக்கிறோம், that we do not believe in resurrection. உயிர்த்தெழுதலை குறித்து விசுவாசிக்கவில்லை. And Brother Branham said, சகோதரன் பிரணாம் சொல்லுகிறார், let's check it with the nature. நம்ம இயற்கையை வைத்து அதை He said, பார்ப்போம். I have found God in nature. நான் அதை தேவனிடத்தில் இயற்கையை வைத்து நான் அதை சொல்லுகிறேன். Nature is a reflection of God. இயற்கையானது தேவனை பிரதிபலிக்கிறது. If we can find reincarnation in the nature, இயற்கையிலே அது இருக்கும் என்றால் then reincarnation is true. அது உண்மையாக இருக்கிறது. He said, if we can find resurrection உயிர்த்தெழுதல் அதிலே இருக்கும் என்றால், in the nature, இயற்கையிலே இருக்கும் என்றால், then the Bible is true. வேதமானது சத்தியமாய் இருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. And he said, அவர் சொன்னார், the nature speaks that இயற்கையானது அதை குறித்து பேசுகிறது. the same seed that went in the ground, மண்ணுக்குள்ள போன அதே வித்தானது the same seed comes up again. அதேதான் மேலே வருகிறது. The same Jesus that went down in the ground, இயேசு கிறிஸ்து மண்ணுக்குள்ளே போகும்போது the same Jesus came back. அவரே உயிரோடு வந்தார். This body when falls into ground, இந்த சரீரமானது மண்ணுக்குள்ளே போனாலும் it doesn't come as a flower. அது ஒரு பூவாக வருவதில்லை. It come as a man or woman. அது ஒரு பெண்ணாகவும் ஆணாகவும் தான் That's வருகிறது. truth right there. அதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. The resurrection goes with the Bible. அதனால உயிர்த்தெழுதல் வேதத்திலே And the இருக்கிறது. nature
இயற்கையானது stands with the Bible. அது வேதத்தை Amen. ஆதரிக்கிறது. ஆமென். So resurrection உயிர்த்தெழுதலானது is our main doctrine. அதுதான் நம்முடைய உபதேசமா இருக்கிறது. That's where our faith lies. அதுல தான் நம்ம விசுவாசம் இருக்கிறது. Jesus buried, இயேசு கிறிஸ்து அடக்கம் He பண்ணப்பட்டார். died, அவர் மரித்து அடக்கம் and He பண்ணப்பட்டார். resurrected. ஆனால் உயிர்த்தெழுந்தார். So the nature is evidencing. The nature is giving evidence அது இயற்கையே அதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. that the Bible is the word of God. வேதமானது தேவனுடைய வார்த்தை என்பதற்கு அதுவே ஆதாரமாய் இருக்கிறது. Amen. ஆமென். Let's see another example. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். In the same message, அதே செய்தியிலே somebody asked Brother Branham, இன்னொருத்தர் சகோதரன் பிரணாமை கேட்கிறார்கள். let we agree with you நான் உம்மிடத்தில் ஒத்துக்கொள்ளுகிறோம், in almost everything, எல்லாத்தையுமே ஒத்துக்கொள்ளுகிறோம், but we do not agree ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இல்ல, because you people eat meat. நீங்கள் அந்த மாம்சத்தை புசிக்கிறீர்கள். Well, then how does he explain? எப்படி அதை நீங்கள் விளக்கம் சொல்ல He முடியும்? said, even some people think eating meat is sin. மாம்சத்தை புசிப்பது கூட பாவம் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். He is explaining. அதை விளக்கம் If சொல்லுகிறார். you live at all, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழும் பொழுது, if you have to live, நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்றால் it can be only possible by dead substance. ஏதாவது ஒன்று மரித்தால் தான் அதை நீங்கள் புசிக்க முடியும். If you eat bread, நீங்கள் அப்பத்தை புசித்தாலும் it's a wheat diet. கோதுமை அங்கே மரிக்க வேண்டும். If you drink milk, நீங்க பாலை குடித்தால் it's a dead bacteria. அது அந்த அந்த கிருமிகள் மரித்து போனதாக காணப்படும். If we had to live spiritually, நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக வாழ வேண்டும் என்றால் someone spiritual had to die. ஆவிக்குரிய பிரகாரமான ஒன்று ஏதோ ஒன்று Amen. மரிக்க வேண்டும். ஆமென். Something has to die அப்படியாப்பட்டது ஒன்று மரிக்க வேண்டும், that we can live. அப்பொழுது நாம் ஜீவிக்க முடியும். That's proof right there அதுதான் அங்கே that the நிரூபிக்கப்படுகிறது. Bible is true word of God. அதுக்கு வேதம் தேவனுடைய வார்த்தை என்பது நிரூபிக்கப்படுகிறது. Now there are two evidences already there. ஏற்கனவே 2 உதாரணங்களை நாம் பார்த்தோம். But if we can find COVID-19, அப்போ கோவிட்-19 இதிலே நாம if பார்ப்போம் we என்றால், can find coronavirus, கொரோனா வைரஸை இங்கே பார்க்க முடியும் என்றால், if we can find that reflection in the Bible, அதோட பிரதிபலிப்பு வேதத்திலே இருக்கும் என்றால், then wouldn't you be encouraged அதனை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்களா? that God has given us the true word? நமக்கு கர்த்தருடைய வார்த்தையானது சத்தியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள Amen. முடியும். ஆமென். Hallelujah. அல்லேலூயா. So we have to see நாம பார்க்க வேண்டும், that COVID-19 இதிலே பார்க்க வேண்டும், in the Bible. வேதத்திலே நாம் அதை பார்க்க வேண்டும். Let's see another example. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். In the book of Matthew, மத்தேயு என்ற சுவிசேஷம், you don't need to read now. இப்பொழுது வாசிக்க வேண்டாம், I'll tell you when you have to read. எப்பொழுது வாசிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். So for the moment, இப்பொழுது kindly follow me. என்னை பின்பற்றுங்கள். So Matthew 24:7 says, மத்தேயு 24 அதிகாரம் 7 வசனம், as the lightning come out of the east மின்னல் கிழக்கிலிருந்து வருவது போல, and shines even unto the west, அது மேற்கு வரைக்கும் பிரகாசிப்பது போல, so shall also the coming of the Son of Man be. மனுஷகுமாரனுடைய வருகையும் அவ்விதமாகவே இருக்கும். See, the sun rises in the east சூரியன் கிழக்கிலே உதித்து, and the sun sets in the west. அது மேற்கிலே மறையும். So the same way, அதே போல the gospel has been preached. சுவிசேஷமும் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. I mean, the gospel has traveled அது பிரயாணம் பண்ணி இருக்கிறது, from east to the west, கிழக்கிலிருந்து மேற்குக்கு சென்று இருக்கிறது. and it's traveling back to the east. இப்பொழுது அது கிழக்குக்கு திரும்பி வருகிறது. It's following a natural circle. அது ஒரு இயற்கையின் பிரமாணத்தை தான் அது தொடர்கிறது. He said, as it was in the days of Lot, லோத்தின் நாட்களில் நடந்தது போலவே, so shall it be in the days of coming of Son of Man. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். When the Son of Man is revealed, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அவ்விதமாவே நடக்கும் என்று சொல்லி and we இருக்கிறார். know that Son of Man ministry அந்த மனுஷகுமாரனுடைய ரகசியம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். was manifested in the man அது ஒரு மனுஷனிலே வெளிப்படுகிறது, who is none other than William Marion Branham. அது சகோதரன் பிரணாமை தவிர வேற யாரும் இல்லை. Amen. ஆமென். So we can see நாம இதை பார்க்க முடியும். what happened in the days of Lot.
லோத்தின் நாட்களில் என்ன நடந்ததோ the same thing is happening in our days. இப்பொழுது நம்முடைய நாட்களிலும் அதே காரியங்கள் தான் நடக்கிறது. You go to United States, நீங்கள் அமெரிக்காவுக்கு சென்றால் you will see all the filthiness of life. எல்லா விதமான அசுத்தங்களும் அங்கே காணப்படும். You will see all things that happened in the days of Lot. லோத்தின் நாட்களில் நடந்த அத்தனையும் நீங்கள் பார்க்க முடியும். Those same things are happening அதே காரியங்கள் நடக்கிறது in our time. இப்பொழுது நம்முடைய காலத்தில் நடக்கிறது. ஏன்? Because the Bible goes in parallel with the nature. ஏனென்றால் இயற்கையோடு வேதம் இணையாக The செல்கிறது. Bible is testifying. அதுவே சாட்சி கொடுக்கிறது. The nature is testifying இயற்கையே சாட்சி கொடுக்கிறது. that God's word is true. கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் The என்பது. nature is testifying சத்தியமே அதை குறித்து இயற்கையே that சாட்சி the கொடுக்கிறது. Bible is the word of God. வேதம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறது. The nature is also testifying அது இன்னொரு காரியத்தையும் குறித்து சாட்சியாக that சொல்லும் பொழுது Brother Branham is a true prophet of God. சகோதரன் பிரணாம் உண்மையான தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பதை வெளிப்படுத்துகிறது. Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. So let us come to COVID-19 now. இப்பொழுது கோவிட்-19க்கு நாம் வருவோம். Turn with me to kindly Leviticus chapter 13. Now you can open your Bibles. நீங்கள் வேதத்தை திறந்து லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். Let me know when the time is. Sorry? Let me know when the time is about to close. Yeah. Okay. 1 hour you have. So Leviticus chapter 13. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம். Now this is the book of law. இது நியாயப்பிரமாண புத்தகம். The law was written by whom the law was written? நியாயப்பிரமாணம் யாரால் கொடுக்கப்பட்டது? Moses. Amen. மோசேயால். Moses wrote the law. மோசே நியாயப்பிரமாணத்தை எழுதினான். Moses was the greatest prophet அவன் பெரிய கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்கிறான். that ever lived on this earth பூமியிலே வாழ்ந்ததிலேயே except Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர. Now how he was the greatest prophet அவன் எப்படி பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்ல முடியும்? except Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை தவிர. Because the Bible say ஏனென்றால் வேதம் the சொல்லுகிறது prophet will have visions தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனத்தின் மூலமாகவும் and he will see dreams. சொப்பனங்களின் மூலமாகவும். This is just about a prophet. தீர்க்கதரிசியை பற்றி சொல்லும் பொழுது But it was not so with Moses. மோசே பற்றிய காரியம் அப்படி அல்ல. Because Moses, ஏனென்றால் மோசே he spoke with God face to face. அவன் தேவனோடு முகமுகமாய் பேசினான். Amen. ஆமென். That's why he was the greatest prophet. ஏனென்றால் அதனால் தான் அவன் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்ல கவனமாக கேளுங்கள். If a man or a woman have a plague upon the head or the beard, புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால், well, God has already warned Israel அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அந்த எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். that you will suffer with sickness, உங்களுக்கு அந்த வியாதிகள் வரும். that if you do not follow the commandments. கற்பனைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் வியாதிகள் வரும் என்று எச்சரித்திருக்கிறார். There are only two sides of the coin. There are only two sides of the coin. அதுக்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு. One is tail and another is head. ஒன்று தலை, இன்னொன்று வாளாய் இருக்கிறது. If you make a decision நீங்கள் ஒரு முடிவை எடுப்பீர்கள் என்றால் that is contrary to the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக அது இருந்தால் there are serious consequences. அதுக்கான விளைவுகளும் உண்டு. There are results of every decision. எந்த ஒரு முடிவை நீங்கள் எடுத்தாலும் அதற்கு விளைவுகள் If you உண்டு. make a decision for God, தேவனுக்கு என்று ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் you are going to have fruitful life. நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கையை செய்வீர்கள். Even if you sleep on the road, நீங்கள் தெருவிலே படுத்திருந்தாலும் you will still have spiritually satisfied life. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் திருப்தியாக இருக்க முடியும். But if you have made decisions தவறான தீர்மானங்களை எடுத்தால் that are not in the line with the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானதே அது இருந்தால் you might have physical blessings, உங்களுக்கு உலகப்பிரமாண ஆசீர்வாதம் இருந்தாலும் but you know உங்களுக்கு that you somewhere missed the mark. ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும். Amen. ஆமென். So this here prophet Moses has already warned them அது தீர்க்கதரிசி மோசே ஏற்கனவே அவர்களை எச்சரித்திருக்கிறார். that the law that I am giving you நான் கொடுக்கிற அந்த நியாயப்பிரமாணமானது is come from heaven. அது பரலோகத்திலிருந்து It was வந்திருக்கிறது. given by angels. அதுக்கு தூதர்கள் கொடுத்திருக்கிறார்கள். If they didn't follow it, அதை அவர்கள் கடைபிடிக்கவில்லை there were என்றால் serious consequences. அதை விளைவுகளை And அவர்கள் who சந்திக்க was வேண்டும். responsible for those consequences? அதுக்கு யார் காரணமாக இருப்பார்கள்?
It the one who went against the word of God. யார் அதற்கு விரோதமாய் போனார்களோ அவர்கள்தான். Yeah, let us read. தொடர்ந்து படிப்போம். If a man or woman have a plague upon the head or the beard, புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால், then the priest shall see the plague, ஆசாரியன் அதை பார்த்து, and behold, if it be in sight deeper than the skin, and there be in it a yellow thin hair, then the priest shall pronounce him unclean. It is a dry scale, even a leprosy upon the head or beard. அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமும் அதிலே மயிர் பொன்னிறமும் மிருதுவுமாய் இருக்க கண்டால், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது தலையிலும் தாடியிலும் உண்டாகிற சொறி குஷ்டம். So the high priest was a doctor. அந்த பிரதான ஆசாரியன் ஒரு மருத்துவராய் இருக்கிறார். The doctor Moses, மோசே மருத்துவராய் இருக்கும் பொழுது, he has already given them prescriptions. அது என்ன மருந்து சீட்டோ அதை கொடுத்திருக்கிறார். So the high priest பிரதான and the priest, ஆசாரியனும் பிரதான ஆசாரியனும் they were just following the footsteps அவர்கள் அடிச்சோடுகளை பின்பற்றுகிறார்கள். of Dr. Moses. அவர்கள் மோசேயை தான் பின்பற்றுகிறார்கள். Brother Branham preached a message. சகோதரன் பிரணாம் மெசேஜை கொடுத்திருக்கிறார். Dr. Moses. அது So மோசே this மருத்துவரை is போல. the book of Dr. Moses. இது வந்து மருத்துவர் மோசேயோட புத்தகமா So இருக்கிறது. if that man has these symptoms, இத பறித்து அவர் அந்த வியாதியின் தன்மைகளை குறித்து எழுதியிருந்தால், and the plague is deeper in the skin, அது தோலில் ஆழமாய் பதிந்திருந்தால், and there are yellow thin hairs, அதுல பொன்னிறமாய் இருந்தால், and the priest will pronounce him unclean. அவன் ஆசாரியன் வந்து அவனை தீட்டுள்ளவன் என்று சொல்லுவான். The man is suffering with a disease அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது, that is contagious, அது வந்து தொற்று நோயாய் இருக்கிறது. and he has been declared unclean அவன் தீட்டுள்ளவன் என்று தீர்க்கப்படுவான். because the symptoms ஏனென்றால் அந்த வியாதியின் are தன்மை clear enough அது எடுத்து காட்டுகிறதா for the இருக்கிறது. priest அந்த ஆசாரியன் அதை பார்க்கும் to பொழுது declare that man is unclean. அவன் தீட்டுள்ளவன் என்று தீர்க்கும்படியாக அவ்விதமாய் இருக்கிறது. Now this is a one part, இது ஒரு பகுதியா இருக்கிறது. because he has to differentiate அவன் அதை பிரித்து காண்பிக்க வேண்டும். between clean and unclean. எது சுத்தமா இருக்கிறது எது அசுத்தமா That was a இருக்கிறது job given to the priest, அதுதான் ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையா to இருக்கிறது. separate between clean and unclean. சுத்தமானதையும் அசுத்தமானதையும் பிரிக்க வேண்டும். That is a job of a minister, ஒரு ஊழியக்காரன் வேலையும் அதுதான். to preach clean doctrine, உண்மையான தூய வார்த்தையை போதிக்க to வேண்டும். preach life. ஜீவனை போதிக்க வேண்டும். Amen. ஆமென். So he has a job given இங்கே அவருக்கு ஒரு வேலை by கொடுக்கப்பட்டிருக்கிறது. Dr. Moses மோசே என்ற மருத்துவர் மூலமாக to differentiate between clean and unclean. சுத்தமானதையும் அசுத்தமானதையும் பிரிக்க But வேண்டும். this case, இந்த காரியத்தை பார்க்கும்போது in verse 29 and 20 in 30, 29 30 வசனங்களில் the signs are clear enough. அது வந்து ரொம்ப அடையாளங்கள் நமக்கு தெளிவாக இருக்கிறது. The symptoms have already manifested அந்த வியாதியின் தன்மைகள் அங்கே வெளிப்பட்டிருக்கிறது. that this man is unclean. இவன் வந்து தீட்டுள்ளவன் தான். He was no longer able to live in the congregation of Israel. அவன் இஸ்ரவேல் அந்த சபைக்குள்ளாக அவன் இருக்க முடியாது. And we'll come to that. நாம் அதுக்கு வருவோம். He cannot attend the fellowship அவன் வந்து ஐக்கியத்துக்குள்ளாக வந்து கலந்து கொள்ள முடியாது. because he is suffering with a contagious disease. ஏனென்றால் அவனுக்கு அந்த தொற்று நோய் வந்திருக்கிறது. The disease that can transmit from one person to other person. ஒரு மனுஷனிடத்திலிருந்து இன்னொருத்தருக்கு அது பரவக்கூடியதா இருக்கிறது. It is a plague, அது ஒரு வியாதியாய், and there is nothing new under the sun. சூரியனுக்கு கீழே எதுவும் புதிதானது அல்ல. The nature is following the commandments of God. இயற்கையானது தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறது. Nature is following what God is telling her to do. அது கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அது செய்கிறது. Nature is a type of bride. அது மணவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறது. Nature is the first thing அதுதான் முதலாவது காரியம் that received the revelation from God. இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற்றதா Amen. Because இருக்கிறது. nature is a spoken word creation of God. இயற்கையானது தேவனுடைய வார்த்தையின் உரைக்கப்பட்டதான It தன்மையா does what the creator says. It does what the creator says. சிருஷ்டிகர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் அது செய்யும். Now the case is clear. இப்பொழுது அது தெளிவாக இருக்கிறது. Now this place இந்த காரியத்தை is பார்க்கும்போது clearly unclean. அது வந்து அவன் தீட்டுள்ளவன் என்று The priest has no doubt.
ஆசாரியனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, because the symptoms have already been manifested. ஏனென்றால் அந்த வியாதியின் தன்மைகள் ஏற்கனவே வெளிப்பட்டிருக்கிறது. Let's see another case. இன்னொரு காரியத்தை Who பார்ப்போம். can be declared clean? யார் சுத்தமானவன் என்பதை எப்படி சொல்வார்கள் Let's என்று see பார்ப்போம். what is the procedure அதுக்காக என்ன அவர் கடைபிடிப்பார்கள் என்று பார்ப்போம். behind the healing part. அதிலே அந்த சுகமாக்குதல் பின்பு என்ன Because இருக்குது என்று God is a healer. ஏனென்றால் தேவன் சுகமளிக்கிறவராய் இருக்கிறார். Satan can bring diseases, சாத்தான் வியாதியை கொண்டு வர முடியும், but God is a healer. ஆனால் தேவனே சுகமளிக்கிறவராய் He was a இருக்கிறார். healer in the time of Moses. மோசேயின் காலத்திலும் அவர் சுகமளிக்கிறவர், He is healer in our time. இந்த நேரத்திலும் அவர் சுகமளிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். Satan is changing forms, அவன் சாத்தான் தன்னுடைய ரூபத்தை மாற்றிக் கொள்ளுகிறான், and God is changing forms. God is changing forms. தேவனும் தன்னுடைய ரூபத்தை மாற்றிக் கொள்ளுகிறார். Amen. ஆமென். So high priest has a job பிரதான ஆசாரியனுக்கு ஒரு வேலை to இருக்கிறது. separate between clean and unclean. அசுத்தமானதையும் சுத்தமானதையும் பிரிக்க வேண்டும். Yeah. Please let me know, okay, when we are close to time, okay? Yeah, sure. Kindly. Yeah. Now let's read from verse 31. 31ஆம் வசனம். Now this is another case. இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். If the priest look on the plague of the scale, behold, if it be not in sight deeper than the skin, and there is no black hair in it, then the priest shall shut him up that hath the plague of the scale 7 days. ஆசாரியன் அந்த சொறி குஷ்டத்தை பார்க்கும்போது அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிராமலும் அதிலே கருத்த மயிர் இல்லாமலும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து, if that sight, right, the sight in the skin is not deeper, அது அந்த குழி அது ஆழமா இல்லாமல் இருந்தால், it's a simple symptom, அது ஒரு வியாதியின் தன்மையான இருக்கிறது. and there is no yellow hair there, அங்க பொன்மயிர் இல்லை, it's just little deep in the skin, அது தோலில் கொஞ்சம் ஆழமாக இருக்கிறது, then அவ்வளவுதான். that person is not unclean. அப்பொழுது அவன் தீட்டுள்ளவன் அல்ல. There is still chance அவனுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது, that that person can be healed. அவன் சுகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. So what did the priest say? அந்த ஆசாரியன் அதற்கு என்ன சொல்லுகிறான்? That they will shut him up. அவனை 7 நாள், You go read the Bible, நீ போய் வேதத்தை வாசி, you will find a word quarantine. You will find the word quarantine there. குவாரண்டைன் என்ற வேர்ட் அங்க இருக்கிறது. I find the word quarantine in the Bible. நான் குவாரண்டைன் என்ற வார்த்தை That தனிமைப்படுத்துதல். man was quarantined for 7 days. அப்பொழுது அந்த மனுஷனை 7 நாள் He தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். was sent in a separate room, அவன் ஒரு தனியான ஒரு அறையில அவன் அடைத்து and வைக்கப்படுகிறான். he was quarantined for 7 days. அவன் 7 நாள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். For how many days? எத்தனை நாட்கள்? The COVID-19 patient is quarantined. இந்த கோவிட்-19 அந்த வியாதியை உள்ளவர்கள் எத்தனை நாள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள்? The one who has symptoms. அந்த வியாதியின் தன்மைகள் உள்ளவர்கள் How many days? எத்தனை நாட்கள்? 14 days. 14 நாட்கள். They are quarantined for 14 days. 14 நாட்கள். 7 into 2. 7 2 கொண்டு பெருக்கினால் It's a number of God. அது 7 தேவனுடைய It's a healing from God. அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா சுகம்? God is a healer. தேவன் சுகமளிக்கிறவராய் There is இருக்கிறார். nothing new under the sun. பூமியிலே எதுவும் The Satan is changing forms. சாத்தான் தன்னுடைய ரூபத்தை மாற்றிக் And கொள்ளுகிறான். the God is changing forms. தேவனும் தன்னுடைய ரூபத்தை The மாற்றிக் nature கொள்ளுகிறார். is reflecting God. இயேசு கிறிஸ்துவை இயற்கையானது Nature is வெளிப்படுத்துகிறது. testifying இயற்கையே சாட்சி கொடுக்கிறது. that the Bible is the word of God. வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதை So குறிக்கிறது. he was quarantined for 7 days. அவன் 7 நாள் அடைத்து வைக்கப்பட்டான். Go shut up in a room. அவன் தனியான ஒரு அறையில் அடைத்து Live வைக்கப்பட்டான். separately. Live நீ separately. தனியாக வாழ வேண்டும். And you cannot come in the congregation நீ சபைக்குள்ள வர முடியாது. until you are healed. சுகமாகிற வரைக்கும் நீ வர So முடியாது. these were the symptoms. அதுதான் அங்க Then he வியாதியின் comes தன்மை. after 7 days. 7 நாள் கழித்து வரும்பொழுது And the priest is going to examine. அவனை பரிசோதிக்க போகிறான் If the ஆசாரியன். symptoms are becoming severe, அந்த வியாதியின் தன்மை முற்றி or போனால் the symptoms are becoming lenient. அது குறைந்து போகுதா என்று அவன் பார்ப்பான். If the symptoms are becoming lenient, வியாதி குறைந்து போனால் what is the strategy that he is going to adapt? அவன் என்ன காரியத்தை அவன் சொல்ல போகிறான்? If the symptoms are severe, அது அதிகமா போனால் what is the strategy? அவன் என்ன சொல்ல He போகிறான்? is going to adapt. அது எதை அவன் சொல்ல Commanded போகிறான்? by அவன் அதை பார்க்க போகிறான். Dr. Moses. அது எல்லாம் மோசேயினாலே கொடுக்கப்பட்டதா இருக்குது. ஆமென். He was following the instructions அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவன் ஃபாலோ of பண்றான். Dr. Moses. மோசே என்ற மருத்துவர் கொடுத்ததே அவன் ஃபாலோ Please pay பண்றான். attention, okay? கவனியுங்கள்.
Brother Branham preached a message. சகோதரன் பிரணாம் செய்தி கொடுத்திருக்கிறார். Even in the titles of the messages, அந்த செய்தி தலைப்புகளிலே there is an inspiration. அதிலேயே நமக்கு ஒரு ஆவியின் ஏவுதல் ஆவியில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. Even in the titles of messages, பிரதர் பெனாமுடைய மெசேஜ் டைட்டில்லே I இருக்கிறது. believe there is an inspiration. நமக்கு அது ஒரு ஆவியின் உற்சாகத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. It quickens my heart. அது நம்முடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதா I'm இருக்கிறது. just giving my testimony. நான் என்னுடைய சாட்சியை Hallelujah. சொல்லுகிறேன். ஆமென். Let's see, he is quarantined for 7 days. அவன் 7 நாள் தனிமைப்படுத்தப்பட்டான். And on the 7th day, 7ஆம் நாளிலே he comes back to the priest அவன் ஆசாரியனிடத்தில் திரும்பி வருகிறான். to show him his condition. அவன் தன்னுடைய நிலைமையை காண்பிக்க வருகிறான். Let's read verse 32. 32ஆம் வசனத்தை படிப்போம். And in the 7th day, the priest shall look on the plague, and behold, if the scale spread not, there be in it no yellow hair, the scale be not sight deeper than the skin, he shall be shaven, but the scale he shall not shave, but the priest shall shut him up that had the scale 7 days more. 7ஆம் நாளில் ஆசரணத்தை பார்க்க கடவன். அந்த சொறி இடம் கொள்ளாமலும் அதிலே பொன்னிற மயிர் இல்லாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளம் இல்லாமலும் இருந்தால் அந்த சொறியுள்ள இடம் தவிர மற்ற யாவையும் அவன் சிரைத்துக் கொள்ள கடவன். பின்பு ஆசாரியன் 2ஆம் தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. Amen. ஆமென். The priest will see ஆசாரியன் பார்க்கிறான். if the symptoms, அந்த வியாதியின் தன்மையானது they are stagnant, அங்கே இருந்தால், they are not spreading, அது பரவாமல் இருந்தால், they are not moving, அது பரவாமல் இருந்தால், because there is a life in the demons. பிசாசுக்கு அதுல அங்க ஜீவன் இருக்கிறது. The diseases are life perverted. அந்த வியாதி என்னவென்றால் ஜீவனை Diseases சத்ரு is the life கெடுக்கிறான். of demon. அது பிசாசின் ஜீவனாய் இருக்கிறது. If it is spreading, அது பரவும் என்றால், if God wants to continue his life, தேவன் தன்னுடைய ஜீவனை அங்க தொடர வேண்டும் Satan என்றால், is also imitating. அது அந்த சத்ரு அதை அவன் பார்த்து He செய்யறவனாய் also இருக்கிறான். wants to continue that life. அவனும் அவ்விதமாகவே செய்ய வேண்டும் என்று He நினைக்கிறான். wants to also have his reproduction. அவனும் அவ்விதமான உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். So if that scale, அந்த அடையாளம் if it grows again and again, அது வளர்ந்து கொண்டே இருந்தால், if it is spreading, அது பரவி கொண்டே இருந்தால், it means life is alive. அந்த ஜீவனானது அங்க இருக்கிறது It என்பது means அர்த்தம். there is a life in the scale. அதுல இன்னும் ஜீவன் இருக்கிறது என்ற That அர்த்தம். life is reproducing. அது உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. It wants to destroy the body. அது சரீரத்தை அழிக்க வேண்டும் But என்று if the முற்படுகிறது. life is stagnant, அது அங்க அது if தொடராமல் the இருந்தால், scale is stagnant, அந்த காயமானது அது அப்படியே இருந்தால், it means the life is dying. ஆனா அந்த ஜீவன் மரித்து போனது என்ற அடையாளம். Amen. ஆமென். So he was quarantined for 7 more days. இன்னும் 7 நாள் அவன் அடைத்து வைக்கப்படுகிறான். The patient with COVID-19, கோவிட்-19 அந்த வியாதி உள்ளவனும் in the time of Moses, மோசேயின் காலத்திலே there is nothing new under the sun. சூரியனுக்கு கீழே எதுவும் புதிய காரியம் அல்ல. The nature is reflecting அது இயற்கையே அதை வெளிப்படுத்துகிறது. what's already written in this book. ஏற்கனவே அது இங்க எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. This is the only book இதுதான் அந்த ஒரே that புத்தகமா will tell இருக்கிறது. you what was, முன்னாடி என்ன இருந்தது, What is, இப்போ என்ன and இருக்கிறது, what is going to be. இனிமேல் என்ன வரப்போகிறது, Amen. We எல்லாம் find this reflection, அதை நம்ம இந்த வேதத்திலே the பார்க்கிறோம். reflection of COVID-19 அந்த கோவிட்-19 உடைய பிரதிபலிப்பு இங்க இருக்கிறது. in the Bible. வேதத்திலே அது இருக்கிறது. And that is my absolute. அதுதான் வேதம் தான் என்னுடைய முற்றிலுமானதா That இருக்கிறது. was the absolute of our prophet. நம்முடைய தீர்க்கதரிசிக்கும் வேதமே முற்றிலுமானதா இருந்தது. And the nature is testifying இயற்கையே அதை குறித்து சாட்சி கொடுக்கிறது. that the Bible is true. வேதம் சத்தியம் என்று. Amen. ஆமென். The nature is testifying இயற்கையே சாட்சி கொடுக்கிறது. that this book இந்த புத்தகம் தான் is the word of God. தேவனுடைய வார்த்தை என்பது. To be honest, brothers and sisters, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சகோதர I சகோதரிகளே, love even to read the comma of this book. இந்த புத்தகத்தில் உள்ள அந்த கமா கொன்ற I எழுதக்கூட do படிக்க not விரும்புகிறேன். understand everything, எல்லாம் எனக்கு புரியவில்லை என்றாலும், but whenever I read it, எப்பொழுது நான் படித்தாலும் it just shows me my colors. என்னுடைய அதை பிரதிபலிப்பை அங்கே நான் பார்க்கிறேன். Every time I read it, எப்பொழுது நான் படித்தாலும் it heals me, என்னை சுகமாக்குகிறது. because this has a healing power. ஏனென்றால் இதுல சுகமாக்கும் வல்லமை Every time I இருக்கிறது. approach this, இதிலே every time I approach this book, நான் இதை அணுகும் போதெல்லாம் it shows me you are imperfect. நீ குறை உள்ளவன் என்பதை காண்பிக்கிறது. You seek me. என்னை நான் அதை பார்க்க முடியும். Keep seeking God.
keep seeking God எப்பொழுதும் தேவனை தேடிக்கொண்டே இருங்கள், because it is a continuation. என்றால் அது ஒரு தொடர்ச்சியா It இருக்கிறது, never stops. அது முடிவே இல்லை அதற்கு. Hallelujah. ஆமென். So that man was quarantined for 14 days. அப்போ அந்த மனுஷன் 14 நாள் அவன் அடைத்து So வைக்கப்பட்டான். we have found இப்பொழுது நம்ம பார்த்தோம் 14 days quarantine. 14 நாள் அடைத்து Now we வைக்கப்படுதல். are going to find இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். the face masking அந்த முகத்துக்கு கவசம் போட சொல்லுகிறார்கள். and the 6 feet distance. 6 அடி இடைவெளி விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். In the US, அமெரிக்காவிலே we have to maintain 6 feet distance. ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு இடையே 6 அடி இடைவெளி விட வேண்டும். And we have to wear a face mask. நாம முக கவசம் அணிய வேண்டும். We have already found 14 days quarantine. 14 நாள் தனிமைப்படுத்தப்படுதலை Now பார்த்தோம். we are going to find இப்பொழுது the face mask முக கவசம் and the 6 feet distance. அந்த இடைவெளியை பற்றி பார்க்க போகிறோம். This is a book இந்த புஸ்தகம் that is a reflection இது ஒரு பிரதிபலிப்பா இருக்கிறது. of COVID-19 அந்த கோவிட்-19 இங்கே அது காண்பிக்கிறது. in the time of Dr. Moses. மோசே என்ற மருத்துவர் வாழ்ந்த அந்த We நேரத்தில் are looking at Dr. Moses. இப்பொழுது நம்ம மோசே என்ற But மருத்துவரை there is another doctor in the இன்னொரு Bible. மருத்துவர் உண்டு. We will get to that doctor அந்த மருத்துவர் இடத்துல நாம் போக because போகிறோம். Moses wasn't able enough மோசேயானது எல்லாரும் செய்ய முடியாது, to heal the case. அதை அவனால் சுகமாக்க முடியாது. He failed there. அவன் அதை தவறி The போவான். doctor hadn't that much knowledge. அவருக்கு அவ்வளவுமான அறிவு இல்லாமல் இருக்கலாம். So the doctor அப்பொழுது அந்த மருத்துவர் referred case to another doctor. இன்னொரு டாக்டருக்கு அதை பரிந்துரை செய்கிறார். The Dr. Moses, மோசே என்ற மருத்துவர் he didn't leave anyone helpless. He didn't leave anyone helpless. யாருமே உதவியற்றவர்களா இருக்க விடவில்லை. He gave the prescription அவர் ஒரு மருந்து சீட்டை கொடுக்கிறார். and he referred the case அவர் இன்னொரு டாக்டருக்கு அதை பரிந்துரை செய்கிறார். to another doctor. இன்னொரு மருத்துவருக்கு அதை பரிந்துரை செய்கிறார். And that doctor அந்த மருத்துவர் was greater than Moses. அவர் மோசேயை விட பெரியவராக இருக்கிறார். Amen. ஆமென். But let's see what Dr. Moses says. மோசே என்ற மருத்துவர் என்ன சொல்கிறார் என்று But பார்ப்போம். in that great doctor, அந்த பெரிய மருத்துவரிடம் he has another strategy. அவர் இன்னொரு அங்க கையாளும் முறையை வைத்திருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. So let us read in the we have found 14 days quarantine. 14 நாள் தனிமைப்படுத்துதலை பார்த்தோம். Now we are going to look at face mask முக கவசத்தை பார்க்க போகிறோம். and 6 feet distance. அந்த இடைவெளியையும் பார்க்க போகிறோம். Amen. ஆமென். Will you believe that is a reflection of COVID-19? அதுதான் கோவிட்-19 உடைய பிரதிபலிப்பு என்பதை விசுவாசிப்பீர்களா? There is nothing new. எதுவுமே இங்க நூதனமானது அல்ல. We are serving same God. நாம அதே தேவனை ஆராதிக்கிறோம். The same God அதே தேவன் that met Adam and Eve. ஆதாம் ஏவாளை சந்தித்த அதே தேவன், The same God met that great prophet. அதே தேவன் தான் தீர்க்கதரிசியும் சந்தித்தார். Someone will ask me, யாராவது ஒருத்தனை கேட்டார், Brother Kuldeep, why do you call Brother Branham a great prophet? நீங்க ஏன் சகோதரன் பிரதாமே பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறீர்கள்? Well, if Brother Branham can call Apostle Paul a great apostle, பிரதர் பிரணாம் பவுலை பெரிய அப்போஸ்தலன் என்று அழைத்தால், I can also call him great prophet. நானும் அவரை பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். Amen. ஆமென். So let us read in the verse 34. 34ஆம் வசனம். So the man has quarantined for 14 days. இப்பொழுது அவன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். After 14 days, 14 நாளுக்கு பின்பு the case will be brought again to the priest. அது ஆசாரியனிடத்தில் அந்த திரும்ப அவன் கொண்டு வரப்பட வேண்டும். And the priest will declare his judgment. அந்த ஆசாரியன் அவனை குறித்து அந்த நியாய தீர்ப்பை செலுத்துவான். Whether the man is clean அவன் சுத்தமானவனா or he is unclean. அல்லது தீட்டுள்ளவனா என்று. And in the 7th day, the priest shall look on the scale, and behold, if the scale spread not in the skin, nor be inside deeper than the skin, then the priest shall pronounce him clean. He shall wash his clothes and be clean. But if the scale spread much in the skin after cleansing, then the priest shall look on him, and behold, if the scale spread in the skin, then the priest shall not seek for yellow hair. The symptoms are clear. He is unclean.
ஏழாம் நாளில் அதை பார்க்க கடவன். சொறி தோலில் இடம் கொள்ளாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளம் இல்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்த பின் சுத்தமாய் இருப்பான். அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்ட பின் அந்த சொறி தோலில் இடம் கொண்டதானால் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன். சொறி தோலில் இடம் கொண்டிருந்தால் அப்பொழுது மயிர் பொன்னிறமா அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியதில்லை, அவன் தீட்டுள்ளவனே. So, after 14 days, 14 நாளுக்கு பின்பு the priest will see ஆசாரியன் அவனை பார்க்கும் பொழுது if that site is stagnant அந்த அந்த காயமான அந்த புண்ணானது அங்கே இருக்கும் and the என்றால், scale is not moving, அது பரவவில்லை என்றால் then the person is healed. அவன் சுகமாகி விட்டான் என்று அர்த்தம். He is no longer need to be quarantined. அவன் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. After 14 days, 14 நாட்களுக்கு பின்பு that man is clean. அவன் சுத்தமாகி விட்டான். He is okay to come out of his room அவன் அந்த தனியான இருந்த இடத்துல இருந்து வெளியே வரலாம். and come in the fellowship with the people. தேவனோட அந்த சபையின் மத்தியிலே வந்து அவன் ஐக்கியம் He கொள்ளலாம். has now liberty அவனுக்கு இப்பொழுது அந்த சுதந்திரம் இருக்கிறது. to go anywhere. எங்க வேணா அவன் செல்லலாம். But before that, ஆனால் அதற்கு முன்பாக he was quarantined for 14 days. 14 நாள் அவன் அடைத்து வைக்கப்பட்டான். He didn't have the liberty. அவனுக்கு அந்த சுதந்திரம் அப்பொழுது இல்லை. He was in bondage அவன் அடிமைத்தனத்திலே இருந்தான் for 14 days. 14 நாட்கள். But if that scale after 14 days அந்த புண்ணானது 14 நாட்களுக்கு பின்பு and if it is spreading, அது பரவினால், it is spreading over the body, அது சரீரத்திலே பரவி கொண்டிருந்தால், then the priest will not seek for any other sign. அதன் பின்பு ஆசாரியன் எந்த விதமான காரியத்தையும் பார்க்காமல் That man is utterly அந்த மனுஷன் without a shadow of doubt, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் he is unclean. அவன் தீட்டுள்ளவனே என்று He is தீர்ப்பான். suffering with a contagious disease அவனுக்கு அந்த தொற்று வியாதி வந்திருக்கிறது. that transmits from body to body. ஒரு சரீரத்திலிருந்து அது இன்னொரு சரீரத்துக்கு போக That கூடியதா disease இருக்கிறது. was not in the air. அது வந்து காற்றிலே இல்லை. That disease was transmitting from body to body. அது ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு So போகிறது. after 14 days, 14 நாட்களுக்கு பின்பு the priest has clear judgment அவன் தாங்க சரியான ஒரு that நியாயத்தை this man கொடுக்கிறான். is unclean, அவன் தீட்டுள்ளவனே என்று சொல்லுகிறான். and he has to given him prescription again. அவன் திரும்ப அவனுக்கு ஒரு மருந்து சீட்டை கொடுக்க We வேண்டும். saw the 14 days quarantine. 14 நாள் அந்த தனிமைப்படுத்தப்படுதலை பார்த்தோம். We are left with face masking இன்னும் முகக்கவசம் இருக்கிறது. and 6 feet distance. 6 அடி இடைவெளி அங்கே விட வேண்டியது காரியமும் Any இருக்கிறது. person who was unclean யார் அசுத்தம் உள்ளவனா இருந்தாலும், with the plague of leprosy, அந்த குஷ்டரோகம் இருந்தால், he wasn't supposed to live in the camp of Israel. அவன் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளே இருக்க முடியாது. Yeah, let us read from verse 45, same chapter. 45ஆம் வசனத்தை வாசிப்போம். Verse 45, same chapter. அதே அதிகாரம் 45ஆம் வசனம். And the leper in whom the plague is, his clothes shall be rent, his head bare, he shall put a covering upon his upper lip, and shall cry, unclean, unclean. All the days wherein the plague shall be in him, plague shall be in him. He shall be defiled, he is unclean, he shall dwell alone without the camp. Outside the camp shall his habitation be. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. Now that man has been declared unclean. இப்பொழுது அவன் அசுத்தம் உள்ளவன் என்று தீர்க்கப்பட்டான். Now he has to leave the camp of Israel. அவன் இஸ்ரவேலின் பாளையத்துக்கு புறம்பாக The போக priest வேண்டும். has the responsibility ஆசாரியனுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. that no other person யாரும் அந்த நபர் get affected with that disease, அந்த வியாதினால பாதிக்கப்படக்கூடாது because என்பதற்காக. that was a contagious disease. ஏனென்றால் அது ஒரு தொற்று வியாதியா இருக்கிறது. So the priest is given him prescription அவன் இப்பொழுதும் அவனுக்கு ஒரு மருந்து சீட்டு போல கொடுக்கிறான். commanded by Dr. Moses அது மோசே என்ற மருத்துவர் மூலமா கொடுக்கப்பட்டதா that இருக்கிறது. when you leave the camp of Israel, இஸ்ரவேலின் பாளையத்துக்கு புறம்பே போகும்போது you wear a face mask. நீ வந்து முகக்கவசத்தை போட்டுக் கொள்ள வேண்டும். You wear a face mask. நீ முகக்கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும். In the US you will see cases. அமெரிக்காவில் அவிதமான காரியங்கள் There, உண்டு. the cases were increasing suddenly.
அதிகமாக திடீரென்று அந்த காரியம் அந்த வியாதி தன்மை அதிகமாகிறது. Because people were not wearing mask. அவர்கள் முகக்கவசம் அணியாததினாலே. When I read this thing, நான் இதை படிக்கும்போது I was inspired. அது எனக்கு ஆவியின் ஏவுதலை That கொடுத்தது. I also must need wear mask. நான் வந்து முகக்கவசத்தை அணிய வேண்டும் என்று And the நினைத்தேன். doctors were saying மருத்துவர்கள் சொல்லும்போது that if US was concerned enough அந்த அமெரிக்கர்கள் அவிதமானை போட்டிருந்தால் to command his people to wear mask, அந்த ஜனங்களை வந்து முகக்கவசம் போட வேண்டும் என்று சொன்னால் there wouldn't be enough COVID cases. நிறைய இந்த மாதிரி காரியங்கள் தொற்று வியாதி பரவி இருக்காது என்று சொல்லும். So he will wear a mask அவன் அவிதமான முகக்கவசத்தை போட்டுக் and கொள்ளுகிறான். he will utterly say, அவனே சொல்லுகிறான் unclean, unclean. தீட்டு தீட்டு என்று சொல்லுகிறான். What is he doing? அவன் என்ன செய்கிறான்? He is telling them to stay apart from me. என்னை விட்டு நீங்களே தள்ளி இருங்கள் என்று சொல்லுகிறான். He is telling them to keep distance from me. என்னை விட்டு நீங்க தூரமா நில்லுங்கன்னு சொல்றான். That is the 6 feet distance. அதுதான் 6 அடி இடைவெளியாய் இருக்கிறது. He was wearing a face mask அவனுக்கு முகக்கவசம் அணிந்து கொண்டிருக்கிறான். and he is telling them to keep distance. நீங்கள் என்னை விட்டு தள்ளி நில்லுங்கள் என்று அவனே சொல்லுகிறான். Amen. ஆமென். Those 3 things are there. அந்த 3 காரியங்களும் இங்கே இருக்கிறது. 14 days quarantine, 14 நாள் தனிமைப்படுத்தப்படுதல், face mask, முகக்கவசம், and the 6 feet distance. 6 அடி இடைவெளி அங்கே இருக்கிறது. But this man ஆனால் இந்த மனுஷன் has no hope அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. because the Dr. Moses has failed. அந்த மோசே என்ற மருத்துவர் அங்கே தவறினால், Dr. Moses has no medicine அவருக்கு மருந்து இல்லை என்றால் that this man can be cured. அவனுக்கு சுகமாக்க முடியவில்லை. So the Dr. Moses, மருத்துவர் மோசே he referred case அந்த that there மனுஷனை, shall be prophet like unto me ஆனால் என்ன போல ஒரு தீர்க்கதரிசி வருவார், among your brethren. உங்களுடைய சகோதரர் மத்தியிலே வருவார், Hear ye him. அவருக்கு செவி கொடுங்கள் என்று So சொன்னார். Dr. Moses, மோசே மருத்துவர் he referred case to Dr. Jesus. அவர் இயேசு கிறிஸ்து என்ற மருத்துவருக்கு அதை பரிந்துரை செய்தார். Hallelujah. அல்லேலூயா. Dr. Moses couldn't heal him. மோசே என்ற மருத்துவர் சுகமாக்க The முடியவில்லை. law was failed. நியாயப்பிரமாணம் தவறி போனது. If the 10 commandments would be enough, அது 10 கட்டளைகள் போதுமானது என்றால் Jesus would never die. இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Amen. ஆமென். So prophet Dr. Moses, மருத்துவர் மோசே என்ற தீர்க்கதரிசி, the man is living outside the camp. அவனை வந்து பாளையத்துக்கு புறம்பே போக The செய்கிறார். man has no hope of life. அவனுக்கு வாழறதுக்கு நம்பிக்கையே இல்லாமல் He போனது. quarantined for 14 days. 14 நாள் தனிமைப்படுத்தப்பட்டான். He wore a face mask முகக்கவசத்தை அணிந்து கொண்டான். and he's supposed to keep distance. அவன் எல்லா மற்றவர்களிடத்துல தூரமா இருக்க 6 வேண்டும். feet distance. 6 அடி இடைவெளி இருக்க வேண்டும். Unclean, unclean. தன்னைத்தானே தீட்டு தீட்டு என்று சொல்லி Stay away from me. என்னை விட்டு விலகி இருங்கள் என்று சொல்ல I வேண்டும். got the virus. I got the என்னிடத்துல virus. வியாதி அங்க இருக்கிறது என்று சொல்லுகிறான். Stay away from me. அதனால என்னை விட்டு நீங்கள் தூரமா இருங்கள். Moses couldn't heal him. அவனை மோசே சுகமாக்க முடியவில்லை. The doctor referred case அதை வந்து இன்னொரு டாக்டருக்கு அவர் எழுத வேண்டும். to greater doctor. அவனை விட பெரிய மருத்துவருக்கு அதை But this கொடுக்கிறார். doctor, ஆனால் இந்த he மருத்துவர் has solution for everything இவர்கிட்ட எல்லாத்துக்கும் அந்த சொல்யூஷன் இருக்கிறது. because he himself is the word of God. ஏனென்றால் அவரே கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறார். So you will see, நீங்கள் பார்க்கலாம், Jesus said, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், I have come to fulfill the law and the prophets. நியாயப்பிரமாணத்தை தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார். There is nothing in the law நியாயப்பிரமாணத்திலே that shall not be fulfilled. நிறைவேற்ற கூடாமல் காரியம் என்றும் இல்லை. Even a little letter of the law அதுல எழுத்தோட ஒரு உறுப்பாகிலும் has to be fulfilled. எல்லாமே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று Even a little letter of the law of Moses மோசே நியாயப்பிரமாணத்திலே ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் was to be fulfilled. நிறைவேற வேண்டும். So Jesus இயேசு கிறிஸ்து will be அவரே following the prescription from his previous prophet. அந்த தனக்கு முன்னிருந்த அந்த தீர்க்கதரிசியுடைய அந்த மருந்து சீட்டை இவர் இங்கே பின்பற்றுகிறார். There are 2 cases there 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். which has been referred to Dr. Jesus. இயேசு கிறிஸ்து கிட்ட பரிந்துரை செய்யப்பட்ட காரியங்கள். Let's see how beautifully the Bible is written. வேதம் எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். Let's see how the one life transmits to another person. ஒரு ஜீவன் ஒருத்தரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துல எப்படி போகிறது என்று பார்ப்போம். Let's see how the life continues from one person to another person. அது ஒரு மனுஷனிடத்திலிருந்து இன்னொருத்தருக்கு எப்படி வருகிறது என்று தொடர்கிறது என்று பார்ப்போம். And the case is referred to Dr. Jesus. இப்பொழுது இந்த காரியத்தை அவன் இயேசு கிறிஸ்து என்ற மருத்துவரிடத்தில் பரிந்துரை செய்திருக்கிறான். You will see this same story. இதே கதையை I believe it's in the book of Mark.
மார்க் என்ற சுவிசேஷத்திலும் it's in the book of Matthew, மத்தேயு என்ற சுவிசேஷத்திலும் and it's in the book of Luke. லூக்கா என்ற சுவிசேஷத்திலும் And the moment we read that story, அதை படிக்கும் பொழுது it is followed by another story. அதை தொடர்ந்து இன்னொன்றும் அவிதமாய் வருகிறது. That story has the same symptoms. அந்த சம்பவத்திலும் அதே காரியங்கள் In இருக்கிறது. that case, அதிலே பார்க்கும் பொழுது Dr. Moses was also failed. அந்த மோசே என்ற மருத்துவர் அங்கேயும் தவறி போகும் பொழுது So the one person was looking at the other person. ஒரு மனுஷன் இன்னொருத்தரை அங்க பார்க்க வேண்டியதா வருகிறது. He was looking at the other person. அந்த மனுஷனை பார்க்கும் பொழுது If the doctor Jesus அது இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார், can heal that same case அதை அவரால சுகமாக்க முடியும் என்றால் where Dr. Moses failed, மோசே அங்க தவறி போகிறான். same Jesus ஆனால் இயேசு கிறிஸ்து can also heal me. அதே இயேசு கிறிஸ்து என்னையும் சுகமாக்க Amen. முடியும். ஆமென். So you see in all three gospels, எல்லா அந்த மூன்று சுவிசேஷங்களிலும் that story is followed by that leprous man. அந்த சம்பவமானது அந்த குஷ்டரோகி அங்க பார்க்கிறதா இருக்கிறது. Let's read Mark chapter 1. மார்க் என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் We'll read how much time? you have 30 minutes. 30, that's fine. We'll see now Dr. Jesus. இயேசு கிறிஸ்து என்ற மருத்துவரை பார்ப்போம். We have seen Dr. Moses. மோசே என்ற மருத்துவரை பார்த்தோம். Dr. Moses gave the prescriptions, அவர் அந்த மருந்து சீட்டை கொடுத்தார். but he was failed. ஆனால் அவர் தவறி போனார். He wasn't good enough அவரால் அதை சுகப்படுத்த to முடியவில்லை. heal that case. அதை சரியாக்க முடியவில்லை. So he referred the case அதனால அவர் வந்து to another doctor. இன்னொரு மருத்துவர்கிட்ட அதை பரிந்துரை Let செய்தார். us read Mark chapter 1 from verse 39. மார்க் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து Now வாசிப்போம். this is the same case அதே காரியம் தான் இங்கே in the Leviticus chapter 13. லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதே தான். It's the same case. அதே விதமான காரியம் தான் With இங்கே the இருக்கு. Dr. Moses மோசே என்ற மருத்துவரிடம் has already referred him அததான் அவர் இங்கே பரிந்துரை to செய்திருக்கிறார். Dr. Jesus. இயேசு கிறிஸ்து என்ற மருத்துவரிடம் பரிந்துரை செய்திருக்கிறார். And he preached in their synagogues throughout all Galilee and cast out devils. And there came a leper to him, beseeching him and kneeling down to him, saying unto him, see, here the leper is making a confession. You see the difference between the two cases. Here the leper is pleading, he is requesting, thou canst make me clean. And Jesus moved with compassion and put forth his hand and touched him and said unto him, I will be thou clean. கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜபாலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். Let's read verse 42. 42ஆம் வசனத்தையும் படிப்போம். As soon as he had spoken, immediately the leprosy departed from him. He was cleansed. See, he didn't ask for 14 days quarantine, nothing. He said, I will be thou clean. அவர் சொன்ன உடனே அவனுக்கு சுகமாயிடுச்சு. அவன் Amen. 14 நாள் அந்த தனிமைப்படுத்துதலை கேட்கவில்லை. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க வேண்டும் என்று சொன்னான். சொன்ன உடனே அவனுக்கு சரியாயிடுச்சு. In the book of Deuteronomy, உபாகமத்திலே பார்க்கும் பொழுது he has already spoke about the coming Messiah. அவன் வருகிற மேசியாவை குறித்து ஏற்கனவே சொல்லி இருக்கிறான். Let's see what is the secret here. இங்க ரகசியம் என்ன என்பதை பார்ப்போம். And he straightly charged him. Jesus Christ இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து charged him ஒரு கட்டளை கொடுக்கிறார். forthwith and sent him away. அவனை அனுப்பிவிட்டு Said unto him, see, thou say nothing to any man, but go thy way, show thyself to the priest, and offer for thy cleansing those things which Moses commanded, for a testimony unto them. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளையும் அவளுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். See, he is sending that leprous man to the priest. இப்பொழுது அவர் அவனையும் வந்து அந்த ஆசாரியனிடத்தில் தான் அனுப்புகிறார். Go give him testimony அது சாட்சி சொல்ல வேண்டும் என்று அனுப்புகிறார். that I am that Messiah. நான் தான் அந்த மேசியா என்பதை I குறித்து, am that doctor நான் தான் அந்த மருத்துவர் என்பதை to குறித்து, whom the
case was referred. எனக்கு தான் அது பரிந்துரை செய்யப்பட்டது என்று சொல்லு. Because he came to fulfill the law and the prophets. அவர் நியாயப்பிரமாணத்தை தீர்க்கதரிசனம் நிறைவேற்ற வந்திருக்கிறார். And what was the testimony? சாட்சி என்ன? What was he supposed to offer? அவர் என்ன கொடுக்கிறார்? According to the law of the Moses. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி In the book of Leviticus chapter 14. லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில், Yeah, you just kindly follow me. என்னை நீங்கள் தொடர்ந்து கவனியுங்கள். Then the priest shall command to take him that who is cleansed 2 birds alive and clean, and cedar wood and scarlet and hyssop. 14 Leviticus chapter 14 verse 4. 1 is fine. 1 verse 14ஆம் அதிகாரம் லேவியராகமம் 4ஆம் வசனம். சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். That's what he was supposed to offer. அதுதான் அவன் அங்கே கொடுக்கப்பட வேண்டும். That's what he was supposed to tell the priest. ஆசாரியனிடத்துல போய் அதை தான் சொல்ல வேண்டும். It was commanded by Dr. Moses. அது மோசே என்ற மருத்துவர் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. And Jesus came to fulfill the law. இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற He வந்தார். said, I have not come to break, நான் அதை முறிக்க அல்ல, but come to fulfill. அதை நிறைவேற்றவே வந்தேன். How did he fulfill? எப்படி அதை நிறைவேற்றினார்? He fulfilled what was written about him. அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அதை அவர் Because நிறைவேற்றினார். Moses has already written about him. மோசே ஏற்கனவே அவரை குறித்து எழுதியிருக்கிறான். And he was fulfilling that ministry. அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றி Amen. கொண்டிருந்தார். But ஆமென். Jesus told this man, இந்த மனுஷனை ஆண்டவர் பார்த்து, this leprous man, இந்த குஷ்டரோகியை பார்த்து, that do not say any person. யார்கிட்டயும் நீ எதுவும் சொல்லக்கூடாது. Don't tell any person. இதை ஒருவருக்கும் நீ சொல்லக்கூடாது. Just go thy way. நீ உன்னுடைய வழியே போ. Keep it secret. அதை நீ ரகசியமாய் வை. Just give testimony unto the priest. ஆசாரியனிடத்திலே போய் சாட்சியை சொல்லு. But let's see what this man did. அவன் என்ன செய்தான் என்று நீங்கள் பாருங்கள். Same chapter, Mark chapter 1 and verse 45. அதே அதிகாரம் 45ஆம் வசனம். But he went out and became to publish it much and to blaze abroad the matter. That's it. அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். Jesus told him to not tell any person. இயேசு கிறிஸ்து அவனை ஒருவனுக்கும் அறிவிக்க கூடாது என்று சொன்னார். But he didn't stop. ஆனால் அவன் அதனால He நிற்கவில்லை. wanted to testify. அவன் எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும் என்று Because விரும்பினான். he was quickened. ஏனென்றால் அவன் He சுகமாக்கப்பட்டான். saw the word manifested. அவன் வார்த்தை அங்க வெளிப்படுவதை அவன் He பார்த்தான். saw the Messiah manifested. மேசியா அங்க வெளிப்படுவதை அவன் பார்த்தான். He saw the word became flesh. அந்த வார்த்தையானது மாம்சமானதை அவன் பார்த்தான். Amen. ஆமென். So if we have seen that word become flesh, இப்பொழுது வார்த்தை மாம்சமானதை நம்ம பார்த்தால் our life will also testify. நம்முடைய வாழ்க்கையும் அங்க சாட்சி கொடுக்கும். We just cannot stay home. நாம வீட்லயே இருக்க முடியாது. The life must continue. அந்த ஜீவனானது தொடர வேண்டும். Because this is the inbuilt attribute ஏனென்றால் அது நமக்குள்ள இருக்கிற தன்மையா of இருக்கிறது. the son and daughter of God. அது ஒரு தேவனுடைய குமாரனுக்கும் குமாரத்திக்கும் உடைய தன்மையா இருக்கிறது. They have to bring somebody அதை நம்ம இன்னொருத்தர் நம்ம உள்ளே கொண்டு வர வேண்டியவர்களா to இருக்கிறோம். the light of Christ. இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே கொண்டு வர வேண்டும். That's your job. அதுதான் உங்களுடைய வேலையா That's இருக்கிறது. my job. அதுதான் என்னுடைய வேலையா Amen. இருக்கிறது. ஆமென். To show somebody கர்த்தரை ஒருவருக்கு நம்ம காமிக்க வேண்டும். what is in you. What is நமக்கு in என்ன you. இருக்கிறது என்பதை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த So the வேண்டும். man didn't stop. அதனால அந்த மனுஷன் அங்கே அவங்க The man நிற்கவில்லை. has been healed. அவன் சுகமானான். The law of Moses couldn't heal him, மோசே நியாயப்பிரமாணம் அவனை சுகமாக்கவில்லை. but Dr. Jesus healed him. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற மருத்துவர் அவனை And he சுகமாக்கினார். published the matter. அத போய் அவன் எல்லா இடத்திலும் பிரசித்தம் And he பண்ணினான். was preaching. அத அவன் பிரசங்கம் பண்ணினான். He was testifying சாட்சி கொடுத்தான். what God has done in his life. அவனுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்தார் என்று சொன்னான். And somebody heard it. அதை மற்றவர்கள் கேட்கும் பொழுது Somebody heard it. Somebody heard it. மற்றவர்கள் அதை கேட்கும் பொழுது When Stephen was preaching, ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும்போது when the Stephen the deacon was preaching, அந்த மூப்பனாகிய ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும்போது what did Stephen do? அவன் என்ன செய்தான்? How many people were saved by him? அவனால எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் We do not know. நமக்கு தெரியாது. But there was one person ஆனால் ஒருவன் அங்கே இருந்தான். who was listening to Stephen, அந்த சேவானை கவனித்துக் கொண்டிருந்தான். who had a great ministry, அவனுக்கு உள்ள அந்த ரகசியம் and இருந்தது. who is the apostle of Gentiles. அவன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கிறான். Apostle Paul. அது பவுல் அப்போஸ்தலனாய் இருக்கிறான். One man was enough. அந்த ஒரு மனுஷன் போதும். He was preaching, அவன் தான் அங்க பிரசங்கம் பண்ணி and somebody heard it. அத ஒருவன் அங்க The கேட்டுக்கொண்டிருந்தான். word has power.
வார்த்தைக்கு வல்லமை உண்டு. It never goes void. அது என்னைக்குமே தவறாது. It has to do its job. அது தன்னுடைய வேலையை செய்யும். The seed has to meet the right place. The அந்த seed has to வித்தானது meet the right சரியான place. இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். The life will itself continue. அந்த ஜீவனானது அதனாலே அது தொடர்கிறது. ஆமென். So the man was leprous. அந்த மனுஷன் குஷ்டரோகியா He இருந்தான். was testifying. அவன் சாட்சி கொடுத்தான். Law of Moses failed. மோசே நியாயப்பிரமாணம் தவறியது. And Dr. Jesus healed him. இயேசு கிறிஸ்து என்ற மருத்துவர் அவனை சுகமாக்கினார். And somebody heard him. அதை குறித்து யாரோ ஒருத்தர் That was a கேள்விப்பட்டார்கள். similar case. அது அவனும் அவிதமான வியாதி In உடையவனா that இருக்கும். case, அதிலே இருந்தால் that was a very severe case. அது மிகவும் மோசமான ஒரு வியாதியா இருக்கும். No healing. யாருமே அதை சுகமாக்க முடியாது. Spent all the money. எல்லா விதமான பணத்தையும் செலவு No பண்ணாங்க. hope was in her life. நம்பிக்கையே இல்லாமல் போனபோது, But when she approached Dr. Jesus, ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவள் சந்திக்கும் பொழுது let's see what happens. என்ன நடந்தது என்று நாம் பார்ப்போம். The case was referred from Dr. Moses அந்த கேஸ் ஆனது மோசே என்ற மருத்துவரிடத்திலிருந்து வரும்பொழுது to Dr. Jesus. இயேசு கிறிஸ்து என்ற மருத்துவரிடத்துக்கு பரிந்துரை செய்யப்படும் போது He was testifying. அவன் சாட்சி கொடுக்கிறான். Somebody heard it. யாரோ ஒருத்தர் அதை கேட்கிறார்கள். Faith comes by hearing. விசுவாசம் கேள்வினாலே வருகிறது. Hearing by the word of God. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே That's வருகிறது. the biblical truth. அதுதான் வேதத்தின் சத்தியமாய் There இருக்கிறது. is no way we can have faith without the preaching of the word. வார்த்தை சொல்லாமல் அங்கே வெளிப்படாது. The word must be preached. வார்த்தை பிரசங்கம் பண்ண வேண்டியதா That இருக்கிறது. is the job of a minister. ஒரு ஊழியக்காரன் வேலை அதுதான். If Brother Branham wouldn't be manifested, சகோதரர் பிரணாம் வந்து வெளிப்படவில்லை he என்றால் wouldn't preach Malachi 4, 5, 6. மல்கியா 4, 5, 6 பிரசங்கம் பண்ண முடியாது. It would be a dead scripture. அது அது மரித்து போன ஒரு வேத But வாசகமா when he இருக்கும். preached it, ஆனால் அவர் அதை பிரசங்கம் பண்ணும்போது it became life. அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கப்பட்டது. So leprous man was preaching. இந்த குஷ்டரோகி அங்க பிரசங்கம் பண்ணுகிறான். And somebody heard it. யாரோ ஒருவர் அதை கேட்டார். Amen. ஆமென். Somebody heard it. யாரோ ஒருவர் அதை கேட்டார். That there is a doctor. அங்கே ஒரு மருத்துவர் இருக்கிறார். If he can heal you, அவர் உன்னை சுகமாக்குவார் he என்றால் can heal me. என்னையும் அவர் சுகமாக்க முடியும். Amen. ஆமென். No impossibility எந்த விதமான காரியமும் for அவருக்கு Dr. Jesus. இயேசு கிறிஸ்துவால முடியாத He காரியம் is ஒன்றும் same இல்லை. yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் That is the இருக்கிறார். message of Brother Branham. அதுதான் சகோதரன் பிரணாமுடைய செய்தி. People are struggling with doctrines. ஜனங்கள் உபதேசத்தை கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். Even in the message, மெசேஜ் சர்க்கிளையும் அவிதமா people இருக்கிறார்கள். like to argue. அவர்கள் எப்பொழுதும் வாக்குவாதம் பண்ண But விரும்புகிறார்கள். our prophet has says ஆனால் நம்முடைய தீர்க்கதரிசி Christianity is not about arguing. கிறிஸ்துவானிட்டி அது வாக்குவாதம் பண்ணுவதில் அல்ல, It's about living a life. அது வாழ்க்கை வாழ்வதிலே இருக்கிறது. He said, those who worship me in spirit and truth. என்னை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து There சொல்லியிருக்கிறார். is a group in the message வேதத்திலே செய்தியிலே who have the spirit. அவிதமான ஆவி உடையவர்கள் They dance, நடனம் ஆடலாம், they jump, குதிக்கலாம், they speak loudly. சத்தமாக பேசலாம். And there is a group in the message. அது செய்தியில் அவிதமான ஒரு கூட்டம் Now, இருக்கிறது. do not be offended. அதை குறித்து யாரும் இடரல் அடைய வேண்டாம். They just stay silent. அமைதியாக இருக்கலாம். One group has truth. One group has truth. ஒரு கூட்டமானது அவிதமா இருக்கிறது. They do not have spirit. They do not have spirit. அவர்களுக்கு ஆவி இல்லை. One group has spirit. ஒருத்தருக்கு ஆவி இருக்கிறது. They do not have truth. ஆனால் சத்தியம் இல்லை. But when the spirit and truth become one, ஆனால் ஆவியமும் வார்த்தையும் ஒன்றாக வரும்பொழுது you will never argue. நீங்க யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ண You will போறதில்லை. never argue about message. செய்தியை குறித்து யார்கிட்டயும் You நீங்கள் will have வாக்குவாதம் பண்ண one போறதில்லை. life. உங்கள் ஜீவனை You will வெளிப்படுத்துவீர்கள். have one objective. உங்களுக்கு ஒரே குறிக்கோள் தான் இருக்கும். To glorify Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதேவா இருக்கும். No argue. எந்த விதமான No வாக்குவாதமும் fussing. இல்லை. எந்த விதமான சண்டையும் இல்லை. Living a life for Christ. இயேசு கிறிஸ்துவாக வாழுகிறோம் என்று நினைப்போம். Representatives of the message. அவர் செய்திக்கு ஆதரவாய் நாம் இருப்போம். Representative of the message are arguing. செய்திக்கு ஒரு பிரதிநிதியாய் நாம் இருப்போம். Amen. ஆமென். Preach the word. கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க Jesus Christ same yesterday, today and forever. அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். It will do the job. அது வேலையை செய்யும். Amen. ஆமென். So he was preaching அவர் பிரசங்கம் பண்ணும்போது and somebody heard it. யாரோ ஒருவர் அதை கேட்டார். Faith comes by hearing. அதனால விசுவாசம் கேள்வினாலே வரும்.
Hearing by the word of God. கேள்வி தேவனுடைய Let வசனத்தினாலே us read who was that case. அந்த அதை கேட்டது யார் என்று நாம் பார்ப்போம். So it's Mark chapter 1. அது மார்க் 1ஆம் அதிகாரம். And the same case is in Leviticus chapter 15. லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்திலே We'll just read 2 verses. 2 வசனங்களை படிப்போம். It's okay this way. Let's read Leviticus chapter 15 verse 19. லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். So the case was in chapter 13. 13ஆம் வசனத்தில் And there is a case in chapter 15. 15ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். And we have found that case in Mark chapter 1. மார்க் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். It was healed by Dr. Jesus. அது இயேசு கிறிஸ்து என்ற மருத்துவர் மூலம் Let's see சுகமாக்கப்பட்டது. what Dr. Moses says about case in Leviticus chapter 15. 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறவனை குறித்து மோசே என்ற மருத்துவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். Verse 19. 19ஆம் வசனம். If a woman have an issue, and her issue in her flesh be blood, she shall be put apart 7 days, and whatsoever toucheth her shall be unclean until the evening. And everything that she lieth upon in her suppression shall be unclean. Everything also that she sitteth upon shall be unclean. Just 7 days. சூதக ஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊர்ல நிமித்தம் 7 நாள் தன் விலக்கத்தில் இருக்க கடவள். அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் விலக்கலாய் இருக்கையில் எதின்மேல் படுத்துக் கொள்ளுகிறாளோ எதின்மேல் உட்கார்கிறோ எல்லாம் தீட்டாய் இருக்கும். Okay, that is enough. I can just elaborate. நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்லுகிறேன். So if that blood issue அந்த சூதக ஸ்திரீ அங்க இருக்கும் in பொழுது the woman அந்த ஸ்திரீ சகோதரி அங்க இருக்கும் பொழுது continues for 7 days, 7 நாள் தொடர்ந்து இருக்க வேண்டும். she is utterly unclean. அவள் அங்க தீட்டுள்ளவளா இருக்கிறாள். If she goes on the bed, ஏதோ ஒரு படுக்கையின் மேல் உட்கார்ந்தாலும் that bed is unclean. அது அந்த தீட்டுப்படும். If she touches somebody, யாராவது ஒருத்தரை தொட்டாலும் that somebody is unclean. அவங்களும் தீட்டுள்ளவர்களாய் மாறுவார்கள். Can you imagine that life? அந்த வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்க்க முடியுமா? That is a so terrible life. அது மிகவும் மோசமானதாய் காணப்படுகிறது. Isolated from the camp of Israel. நான் இஸ்ரவேலின் பாளையத்துக்கு உள்ளே இருக்க முடியாது. And just within 7 days, 7 நாளுக்குள்ளே the priest could make his decision. அந்த ஆசாரியன் தன்னுடைய தீர்மானத்தை சொல்ல வேண்டும். That this woman இந்த ஸ்திரீ has to live separately. அவள் தனியாக வாழ வேண்டும் என்று. This is a severe case. இது ஒரு மோசமான ஒரு காரியமா. There is no healing. அதுக்கு சுகமாகுவதில்லை. In the law of Moses. மோசே நியாயப்பிரமாணத்திலே அதுக்கு. And Dr. Moses, ஆனால் மோசே மருத்துவர், he also failed there. அங்கேயும் அவர் தவறுகிறார். He also referred that case அந்த கேஸையும் அவர் மற்ற பரிந்துரை செய்கிறார் to Dr. Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கே பரிந்துரை Amen. செய்கிறார். ஆமென். It's not what I am saying. நான் சொல்லவில்லை. This is what our prophet has said. சகோதரன் தீர்க்கதரிசி அதை சொல்லி இருக்கிறார். It's all said by him. அவர்தான் அதை சொல்லி இருக்கிறார். I am just repeating. நான் அதை திரும்ப சொல்லுகிறேன். Amen. Amen. What he has already said it. ஏற்கனவே அவர் சொன்னதை தான் So சொல்லுகிறேன். in Leviticus chapter 15, லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்தில் the woman is suffering with a blood issue. அவளுக்கு அவிதமான ஒரு இரத்த சம்பந்தமான That was the காரியம். case of leprous man. அது குஷ்டரோகியை குறித்ததான And காரியம். this is the case of a woman with blood issue. இது சூதக ஸ்திரீயா இருக்கிறவளை குறித்த காரியம். 1 2 3 4 5 6 7 days. 7 நாட்கள். In the 7 days, 7 நாளில் the priest will make the decision. அந்த ஆசாரியன் அந்த தீர்மானத்தை சொல்லுவான். The woman is unclean. அவள் தீட்டுள்ளவள் என்று. She cannot come in the fellowship. அவள் ஐக்கியப்பட முடியாது. Hallelujah. அல்லேலூயா. But that leprous man, அந்த குஷ்டரோகி, Jesus told him, அவனை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, don't tell any person. யாருக்கும் நீ சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். But he kept publishing it. ஆனா அவன் போய் எல்லா இடத்துலயும் அதை பிரசித்தம் He பண்ணினான். kept blazing abroad. எல்லா இடத்துலயும் போய் அவன் அதை சொன்னான். And somebody heard it. யாரோ ஒருவர் அதை கேட்டார்கள். Let's read what was that case. அது யார் என்பதை நாம் பார்ப்போம். And after that we'll close. அதை பார்த்து நம்ம முடிப்போம். Mark chapter 5. மார்க் என்ற சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். There is nothing new under the sun. சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. The Bible is the reflection. வேதமானது அது பிரதிபலிக்கிறதா What's இருக்கிறது. already taking place in the nature. ஏற்கனவே இயற்கையில என்ன நடக்கிறதோ. There is no book.
வேற எந்த புத்தகம் அவ்விதமாய் that சொல்வதில்லை. goes in parallel with the nature. இயற்கைக்கு இணையாக அவ்விதமாய் செல்வதில்லை. Bible goes in parallel. ஆனால் வேதம் செல்லுகிறதா இருக்கிறது. ஆமென். Bible is the manifestation. அது தேவனுடைய வெளிப்பாடா இருக்கிறது. What's already revealed in the nature. இயற்கையிலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Our prophet found God in the nature. நம்முடைய தீர்க்கதரிசி இயற்கையிலே தேவனை பார்த்தார். Let's what the Bible says. வேதம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். Here what the bride and the spirit says. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். அதை நாம் கேட்கிறோம். What is bride? மணவாட்டி என்றால் என்ன? Bride is the bride of Christ. அது இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியா In the இருக்கிறது. flesh form. மாம்சத்திலே இருக்கிறோம். And the spirit is in the nature. அந்த ஆவியானது இயற்கையிலே இருக்கிறது. That covers all the universe. நம்ம எல்லா விதமான உலகத்தையும் There are many people நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். who are also inspired by the nature. இயற்கையினாலே அவர்களும் கவர்ச்சிக்கப்படுகிறார்கள். But yet the word has to be preached. ஆனாலும் வார்த்தை சொல்லப்பட வேண்டும். Until we hear that word, அந்த வார்த்தையை கேட்கிற வரைக்கும் we can never be the convert of Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம மாற முடியாது. That's why you must hear the word of God. அதனால தான் வார்த்தையை கண்டிப்பாக கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Do not look for mistake. தவறுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பார்க்காதீர்கள். Look for God. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். Amen. ஆமென். The ministers are not any more special. ஊழியக்காரர்கள் எந்த விசேஷமுமானவர்கள் அல்ல. They have to also go through same sufferings. அதே விதமான துன்பங்களை அவர்களும் கடந்து போக வேண்டும். Like even the believers. விசுவாசிகளும் அவ்விதமாய் தான். We all are the ministers. We all are ministers. We all are ministers. எல்லாரும் ஊழியக்காரர்களா இருக்கிறோம். To testify the life of Christ. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து சாட்சி சொல்லவர்களாய் இருக்கிறோம். We can testify through our life. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக சாட்சி சொல்ல வேண்டும். This leprous man did. இந்த குஷ்டரோகி அதை செய்தான். This leprous man was preaching. அவன் போய் பிரசங்கம் பண்ணினான். And somebody heard it. யாரோ ஒருவர் அதை கேட்டார்கள். Let's read Mark chapter 5 from verse 25. மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். Yeah, we'll close it after this. அதன் பின்பு நாம் அந்த செய்தியை முடிப்போம். And a certain woman which had an issue of blood 1 day, 2 day, 3 day for 12 years. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால். It's the same lady. அதே ஸ்திரீ. It's the same woman. அதே பெண் தான். As a type. அது ஒரு அடையாளம். In Leviticus chapter 15. லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அடையாளமாக இருக்கிறது. That was a case of Leviticus chapter 13, the leprous man. அந்த குஷ்டரோகி வந்து லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் அது ஒரு அடையாளமா இருக்கிறது. This is the case of Leviticus chapter 15. இது வந்து 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியமா இருக்கிறது. There is only time for 7 days. அங்கே 7 நாள் மாத்திரம் தான் அவர்களை விலக்கமா இருக்க சொன்னார்கள். But this woman is suffering for 12 years. ஆனால் இவள் 12 வருஷமாக இவள் வேதனைப்படுகிறாள். Staying alone. தனியாக இருக்கிறாள். No hope. ஒரு நம்பிக்கையும் அவளுக்கு இல்லை. But yet she was patient. ஆனால் அவள் பொறுமையாய் இருந்தாள். She was patient. அவள் பொறுமையாய் இருந்தாள். There is God. தேவன் ஒருவர் உண்டென்று. Satan can bring diseases. சாத்தான் வியாதியை கொண்டு வரலாம். But God is a healer. ஆனால் தேவன் சுகமளிக்கிறவராய் இருக்கிறார். God is a healer. தேவன் சுகமளிக்கிறவராய் இருக்கிறார். During the time of Moses, மோசேயின் காலத்திலும் the magicians could bring frogs. மந்திரவாதிகளும் அவிதமான வாதைகளை கொண்டு வந்தாலும் but they could never remove it. ஆனால் அவங்களால அதை திரும்ப எடுக்க முடியவில்லை. It was required the word of God. அதுக்கு கர்த்தருடைய வார்த்தையானது தேவைப்பட்டது. To remove it. அதை திரும்ப எடுக்க வேண்டும் என்று. ஆமென். Let's read verse 26. And had suffered many things of many physicians, many doctors, and had spent all that she had, was nothing bettered. She was in the same terrible shape, but rather it grew worse. The situation was getting terrible every day. Every day, blood here, blood here, blood here, everywhere blood. The lady was suffering for 12 years. No hope. The things were getting worse. 12 வருமா அவள் பெரும்பாடுள்ளவளாய் இருந்தால், ஒரு நம்பிக்கை இல்லாதவள் இருந்தால், நாளுக்கு நாள் காரியம் முற்றி போகிறதா தான் இருக்கிறது, ஒரு மாற்றமும் இல்லை. When she had heard of Jesus, அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். and came in press behind. அந்த கூட்டத்துக்கு உள்ளாக அவள் வந்து, why?
Why she came in pressed behind? அவிதமாய் வரும்பொழுது Because she was unclean. ஏனென்றால் அவள் அசுத்தமாய் இருந்தால் She was அதனால பின்னாலே declared வந்தாள். unclean by the priest. அந்த ஆசாரியன் அவளை தீட்டுள்ளவள் என்று சொல்லி இருக்கிறதுனால And secretly she touched the garment of Jesus. அதனால தான் அவள் மறைந்து வந்து இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை அவள் தொடுகிறாள். For she had, if I may touch but his clothes, I shall be whole. அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சொஸ்தமாவேன் என்று சொன்னாள். Let's read the verse 29. 29ஆம் வசனத்தை படிப்போம். And straight away the fountain of her blood was dried up. உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. Because whom did she touch? ஏனென்றால் அவள் தொட்டவர் Whom did she touch? யாரை அவள் தொட்டால்? She touched Dr. Jesus. இயேசு கிறிஸ்து என்ற மருத்துவரை அவள் The தொட்டாள். case was referred by Dr. Moses மோசே என்ற மருத்துவர் கொடுத்ததா to இருந்தது. Dr. Jesus. இயேசு கிறிஸ்து என்ற மருத்துவரிடத்தில் She heard அனுப்பினான். that leprous man. அந்த குஷ்டரோகி சொன்னதை அவள் That leprous கேட்டிருந்தாள். man was preaching. அவன் பிரசங்கம் பண்ணுவதை அவள் I have கேட்டிருந்தாள். been healed by Dr. Jesus. அந்த பிரசங்கத்தினால அவள் I was கவர்ச்சிக்கப்பட்டாள். declared unclean by Dr. Moses. நான் மோசே என்ன வந்து But the same சொன்னாள். Messiah, ஆனால் மேசியா Dr. Jesus, இயேசு கிறிஸ்து என்ற மருத்துவர் has healed me. என்னை And சுகமாக்கினார். this woman heard it. அதை அந்த ஸ்ரீ கேட்டால். Whom did she hear? யாரை அவள் கேட்டால்? She heard the leprous man. அந்த குஷ்டரோகி பிரசங்கம் There பண்ணதை was a அவள் கேட்டாள். witness already there. அதுக்கு ஏற்கனவே ஒரு சாட்சி In the இருக்கிறது. law of Moses, மோசேயோட நியாயப்பிரமாணத்திலே within 7 days, 7 நாட்கள் the woman was declared unclean. அவள் தீட்டுள்ளவர் என்று தீர்க்கப்படுகிறாள். Here was a case of 12 years. இப்போ இவள் 12 வருமான பெரும்பாடுள்ள And ஸ்திரியா the இருக்கிறாள். case was growing worse every day. நாளுக்கு நாள் அது மோசமாகி கொண்டே போகிறது. But she touched Dr. Jesus. ஆனால் அவள் இயேசுக்கு சென்ற மருத்துவரை And நம்பினாள். she was healed. அவள் சுகமானாள். Amen. ஆமென். The law was failed. நியாயப்பிரமாணம் தவறி போனால் But Jesus Christ can never fail. இயேசு கிறிஸ்து என்னைக்கும் தவறாதவராய் The இருக்கிறார். law came from Moses. மோசேயிடத்திலிருந்து நியாயப்பிரமாணம் வந்தது. The law came from Moses. மோசேயிடத்திலிருந்து நியாயப்பிரமாணம் வந்தது. The law came from Moses. மோசேயிடத்திலிருந்து நியாயப்பிரமாணம் வந்தது. Does it end there? Does it end அது there? அங்கே முடிவடையவில்லை. No. But the grace ஆனால் கிருபை and truth சத்தியமானது came from Jesus. இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிறது. Because he was greater than Moses. அவர் மோசேயிலும் பெரியவராய் He was இருக்கிறார். greater than all the prophets. எல்லா தீர்க்கதரிசியிலும் பெரியவராய் That's இருக்கிறார். what we need. நமக்கு அதுதான் தேவை. We do not need new preachers. நமக்கு புதிய பிரசங்கியார்கள் We தேவையில்லை. need the Holy Ghost. பரிசுத்த ஆவி தான் நமக்கு தேவை. We need that token. நமக்கு அடையாளம் தான் With தேவை. that we can display அதுதான் நம்மை வெளிப்படுத்த வேண்டும். and save somebody மற்றவர்களை நாம் அதன் மூலம் ரட்சிக்க வேண்டும். and bring him to Christ. அவர்களை கிறிஸ்துவுக்காக நம்ம ஜெயிக்க Hallelujah. வேண்டும். அல்லேலூயா. The leprous man did that job. அந்த குஷ்டரோகி அந்த வேலையை செய்தான். But we have the truth. நமக்கு இந்த சத்தியம் We have the கொடுக்கப்பட்டிருக்கிறது. message of the seventh angel. இந்த 7ஆம் தூதனுடைய செய்தி நமக்கு Why கொடுக்கப்பட்டிருக்கிறது. are we missing that mark? Why are we missing that mark? நாம ஏன் அதை மற்றவர்கள் சொல்லாமல் இருக்க வேண்டும்? Because we are not living that life. அந்த வாழ்க்கை வாழவில்லை என்றால் சொல்ல முடியாது. There are terrible situations in the lives of the believers. விசுவாசின் வாழ்க்கையிலே அதிக விதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. There is the lust for pleasure, அந்த உலக காரியங்கள் மேல இச்சையும் for the worldly things. உலக காரியங்கள் மேல ஆசையும். That is not your objective. உங்களுடைய குறிக்கோள் அதுவா இருக்க கூடாது. Our objective நம்முடைய குறிக்கோள் is to further the cause of Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டும். If the leprous man can do it, அந்த குஷ்டரோகி அதை செய்வான் we என்றால் can also do it. நாமும் அதை செய்ய முடியும். We can also save somebody யாராவது ஒருவர் நம்ம ரட்சிக்க முடியும். who has no hope. யார் நம்பிக்கை இல்லாத But ஒருவனை the நாம் Christ is the hope of glory. ஆனால் இயேசு கிறிஸ்துவே அந்த நம்ம மகிமை Amen. நம்பிக்கையா இருக்கிறார். Christ is the hope of glory. இயேசு கிறிஸ்துவே மகிமை நம்பிக்கையா Let இருக்கிறார். that life continue. அந்த ஜீவனானது The தொடரட்டும். life cannot stop. அந்த ஜீவன் இருக்கவே You முடியாது. cannot stay idle. நீங்கள் வெறுமையாக If இருக்க you முடியாது. have Christ, கிறிஸ்து உங்களுக்குள் you இருந்தால் got to move forward. நீங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க Ruth வேண்டும். never looked back. Ruth never looked ரூத் back. அவள் பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. She brought forth life. அவள் ஜீவனை She பிறப்பித்தாள். brought forth Boaz. அவள் போவாசை அவள் Amen. ஜீவனை பிறப்பித்தாள். She brought forth Boaz. She brought forth Boaz. அவள் போவாசை Boaz. She- She brought okay, Sorry, she begat yeah. Boaz. Brought forth. பெற்றெடுத்தாள், போவாசை கொண்டு வந்தாள். Amen. ஆமென்.
She didn't stop. She knew there is no going back. அவள் பின்னாடி போகிறதுக்கு அவள் அவங்க There is காரியமே only இல்லை. moving forward. அவள் முன்னேறி செல்லிக் கொண்டிருந்தாள். Because somebody was coming through her womb. அவளுடைய கர்ப்பத்திலிருந்து ஒருவன் வர வேண்டும். It was life of Messiah. அது இயேசு கிறிஸ்துவின் It மேசியாக was வர the வேண்டும். life of King. அந்த ராஜாவின் ஜீவன் அங்கே வர வேண்டும். You have the same job. உங்களுக்கும் அதே வேலை இருக்கிறது. Reproduce somebody இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம ஜீவனை and bring பிறப்பிக்க him வேண்டும். the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொண்டு வர வேண்டும். Live a life. அவிதமான வாழ்க்கை வாழ We are வேண்டும். not living in the time of Dr. Moses. மோசே என்ற மருத்துவருடைய காலத்தில் நாம் வாழவில்லை. You have the prescriptions. You have the prescriptions உங்களுக்கு அந்த மருந்து சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. from Dr. Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Amen. ஆமென். He healed that woman அவர் அந்த ஸ்திரீயை சுகமாக்கினால் and he can heal us today. எல்லா நம்மையும் சுகமாக்க முடியும். And in the law, when he gave the offering to the priest, ஆசாரியனிடத்தில் அந்த காணிக்கை கொடுக்கும்போது there was a hyssop there, ஈசோப்பு இருந்தது, scarlet there, அந்த சிவப்பு நூல் இருந்தது, and there was a cedar wood there. அங்க கேதுரு மரம் இருந்தது. And our prophet has said தீர்க்கதரிசி சொல்லும்போது that hyssop was never separated. அந்த ஈசோப்பு பிரிக்கப்படாமல் It was always there. எப்பொழுதும் அதிலே அங்கே இருக்கிறது அது. If you are in Christ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் Christ can never be separated from our life. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவரை பிரிக்கவே முடியாது. Because those who are born of God, தேவனால் பிறந்தவர்கள் they do not commit sin. பாவம் செய்ய மாட்டார்கள். Sin is imputed unto them. Sin is imputed unto them. அவருக்கு பாவம் அவர்கள் மேல் செலுத்தப்படுவதில்லை. Even David was saying in the book of Psalms, சங்கீதத்திலும் தாவீது அவ்விதமாய் சொல்லுகிறான், cleanse me with your hyssop. ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று In சொல்லுகிறான். chapter 51, 51ஆம் அதிகாரத்தில் cleanse me with your hyssop. அந்த ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் Who என்று has the cleansing power? அந்த சுத்திகரிப்பின் வல்லமை எங்கே இருக்கிறது? It's Christ. இயேசு கிறிஸ்துவிடத்தில் There இருக்கிறது. is nothing new under the sun. சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. Everything is same. எல்லாமே அது ஏற்கனவே Satan இருந்தது. was deceiver சாத்தான் ஒரு and வஞ்சிக்கிறவனாக Satan இருக்கிறான். is deceiver. அவன் வஞ்சிக்கிறவனாகவே இருக்கிறான். And there is only one God. ஒரே ஒரு தேவன் உண்டு. The God of Adam, ஆதாமின் தேவன், God of Abraham, ஆபிரகாமின் தேவன், and God of 7-letter Branham. வில்லியம் மேரின் பிரென்னாமுடைய தேவன். God of Adam, ஆதாமின் தேவன், God of Abraham, ஆபிரகாமின் தேவன், God of Moses, மோசேயின் தேவன். and we have the same God, நமக்கும் அதே தேவன் தான். the God of 7-letter man Branham. 7 எழுத்துக்களை கொண்ட சகோதரன் பிரென்னாம் என்றவருக்கும் தேவன் அவர்தான். Aren't you privileged to know that message? நமக்கு அந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. This message இந்த செய்தி is from heaven, brothers and sisters. தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. Amen. ஆமென். And we are the manifestation of that message. அந்த செய்தியின் வெளிப்பாடாய் நாம் இருக்கிறோம். The fig leaf can never become a blessing அந்த அத்தி இலை அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. because there were no fruits. அவங்க கனிகள் இல்லை. If you have to become blessing to somebody, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் bring forth those fruits அந்த கனிகளை கொண்டு வர வேண்டும். and bring somebody யாராவது ஒருவரை கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டும். in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வர There வேண்டும். is nothing new. சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. Everything is same. ஏற்கனவே அது எல்லாமே இருந்ததா That இருக்கிறது. is the same powerful God. அதே வல்லமையுள்ள தேவனா He இருக்கிறார். can do same things அவர் இப்பொழுதும் அதே காரியங்களை செய்ய முடியும். that he did in the times of Abraham, ஆபிரகாமின் காலத்திலே செய்ததை செய்ய முடியும். that he did in the times of Jesus. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அவர் வாழும்போது என்ன செய்தாரோ அதை செய்ய முடியும். Why? ஏன்? Because Jesus is same yesterday. இயேசு கிறிஸ்து நேற்றும் That's all. That's all. அவர் அப்பொழுது மாத்திரமல்ல, No. Jesus is same yesterday, today, இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். and forever. எப்பொழுதும் அவர் மாறாதவராய் For me, ஹalleluya. today is enough. For me, today is enough. எனக்கு இன்றைக்கு இருந்தால் போதும் என்று நினைக்கிறேன். I want to live today for God. இன்றைக்கு நான் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று I don't நினைக்கிறேன். seek for future. வருங்காலத்துக்கு அல்ல. I have forgotten my past. I have forgotten my past. என்னுடைய கடந்த காலத்தை மறந்திருக்கிறேன். Today இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். is the time இதுதான் நேரமாய் இருக்கிறது. that you have to manifest him. அவரை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. Let us close our eyes. கண்களை மூடி ஜெபிப்போம்.
Gracious Heavenly Father, கிருபையுள்ள பரலோக பிதாவே, Lord, we thank thee for thy word. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank thee for this great message இந்த பெரிய செய்திக்காக உமக்கு நன்றி that செலுத்துகிறோம். preached through thy great servant William Marion Branham. சகோதரன் வில்லியம் மேரன் பெனாம் என்ற உம்முடைய தூக்கதரிசியின் மூலமாய் Lord, it is கொடுக்கப்பட்ட my humble prayer எங்களுடைய தாழ்மையான that ஜெபமானது may thou bless this congregation. இந்த சபையாரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் May என்பதே. thou bless the pastor போதகரை நீர் ஆசீர்வதிக்க so வேண்டும். that the light can be reflected அந்த உம்முடைய வெளிச்சம் அவர் மூலம் through the பிரதிபலிக்கப்பட life of the people இந்த ஜனங்களின் வாழ்க்கையின் மூலமாக that thou hast chosen in this congregation. நீர் இதிலே தெரிந்து கொண்டிருக்கிறீர். May thou heal the sickness. வியாதி உள்ளவர்களை சுகமாக்குவீராக. May thou uplift the afflicted. அந்த நொறுக்கப்பட்டவர்களை நீர் உயர்த்துவீராக. And may thou give encouragement அவர்கள் எல்லாரும் ஊக்குவித்து to the backslidden. பின்வாங்கி போனவர்கள் திரும்ப வருவார்களாக. Lord, bless every person. எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். We commit the rest of time in thy precious hands. மீதியான கருத்தை உம்முடைய கரத்துல ஒப்புவிக்கிறோம். In Jesus Christ's name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். Amen. ஆமென். Hallelujah. God bless you. Thank you, Brother Guldeep Singh, for the word of God. அருமையான சகோதரன் குல்தீப் சிங்க்கு நன்றி செலுத்துகிறோம். You had a wonderful faith message. விசுவாசத்துக்கு ஏதுவான செய்தியை கேட்டோம். Brother Guldeep Singh contrasted the word of God between law and grace. நியாயப்பிரமாணத்தும் கிருபை குறித்து அந்த வித்தியாசத்தை காண்பித்தார். Grace is far better than law. கிருபையானது நியாயப்பிரமாணத்தை விட மேலானதா இருக்கிறது. Jesus is the grace. இயேசு கிறிஸ்துவே கிருபையா இருக்கிறார். We are not under the law, but we are under the grace. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல, நம்ம கிருபைக்கு கீழாக இருக்கிறோம். We are in the Son of Man ministry. நம்ம மனுஷகுமாரனுடைய ஊழியத்தில் இருக்கிறோம். The 7 seals are open. We are under the fullness of word of God. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு பரிபூர்ணமான வார்த்தையில நாம இருக்கிறோம். So everything is possible by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவான எல்லாமே செய்யக்கூடும். Whatever the disease, எந்த விதமான வியாதியா இருந்தாலும், even COVID-19, COVID-19 இருந்தாலும், the Lord is powerful to heal every இயேசு disease. கிறிஸ்து அதை சுகமாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். He is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். May the Lord bless brother Guldeep Singh அருமையான சகோதரர் குல்தீப் சிங்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. and bless his ministry. அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. Pray for him. அவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Let us pray. ஜெபம். இப்போது நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தீர். You fulfill all the letters in the law and you give faith to us. இன்றைக்கு எங்களுக்கு நீர் விசுவாசத்தை தந்திருக்கிறீர். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி எங்களுக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறீர். இந்த விசுவாசத்தினாலே நாங்கள் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற முடியும். அந்த குஷ்ரோகி சுகத்தை பெற்றான். 12 வருஷ உதிர ஊரலினால் வேதனைப்பட்ட அந்த ஸ்திரீக்கு சுகம் கிடைத்தது. அது பழைய ஏற்பாட்டில் நாங்கள் வாசிக்கும் பொழுது நீர் அதை செய்தீர். மோசஸ் நியாயப்பிரமாணமானது அதை செய்ய முடியவில்லை. ஆனால் நீர் ஆண்டவரே மனுஷகுமாரனாக வந்து நீர் பெரிய காரியத்தை செய்தீர். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினீர். ஆண்டவரே நீர் தாமே இன்றைக்கு மாறாத தேவனாயிருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா ப்ராப்ளம்ஸும், எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சிச்சுவேஷன், எந்த விதமான சிக்னஸ் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்க நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். அவ்விதமான ஒரு மெசேஜை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண விசுவாசத்தினாலே தேவனிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை நீர் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. முழங்கால் போயிட்டு இருக்கிற பெரியோர் சிறியோர் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. பொறுமையாக ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரையும் ஆசீர்வதியும். எங்கள் மத்தியில் இருக்குதான பாஸ்டர் ரோஷன் மெஸ்ஸையா அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய மனைவி பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். அவருடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அவர் செய்கிற பிரிண்டிங் மினிஸ்ட்ரி எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து அநேருக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே உலகம் முழுவதுக்கும் அவர் சாட்சியாக தேவனுடைய வார்த்தையை போதிக்கத்தக்கதாக இன்னும் அவரை பயன்படுத்தும் வழி வாசல்களை திறப்பீராக. அதே போல் அருமையான சகோதரன் குல்தீப் சிங் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அமெரிக்காவிலே அவர் சபையோடு இணைந்து செய்கிற ஊழியங்கள் மற்றும் எல்லா எவாஞ்சலிஸ்ட் ஒர்க் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தாவே, தானியேலை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டது போல அவரை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரும். அவருடைய வாழ்க்கையில் என்ன நன்மைகள் தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் நீர் கட்டளையிடுவீராக. டிரான்ஸ்லேட் பண்ணுறதான அருமையான சோழன் தினகரன் மேலே இரக்கமாக இருந்த ஆசீர்வதியும். நாங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் ஆண்டவர் எல்லாற்றுக்கும் பலன் அளிப்பீராக. ஒன்று வெறுதாக போவதில்லை. இந்த மெசேஜை கேட்குற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லார் மேலேயும் இரக்கமாயிரும். இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருப்பீராக. இன்னும் சர்ச்சைக்கு வர முடியாமல் இருக்கிற எல்லாருக்கும் நீர் இறங்குவீராக. ஒருவேளை அவர்கள் வியாதியினால் இருக்கலாம். கர்த்தாவே, நீர் தாமே அவர்களை சுகப்படுத்துவீராக. நீர் நம்முடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்கிறீர். இந்த வசனம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் வெறுமையாக திரும்பி வராது. இந்த வசனமானது ஹீலிங்கை கொண்டு வரட்டும். யூ ஆர் த கிரேட் பிசிஷியன். ஆண்டவரே, நீர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். பரம வைத்தியராக இருக்கிறீர். ஒவ்வொருத்தரையும் தொடுவீராக, பலப்படுத்துவீராக, ஆண்டவர் ஆரோக்கியப்படுத்துவீராக. ஆண்டவர், நம்முடைய பரிசுத்தவான்களை நீர் ஆசீர்வதியும் பயன்படுத்தும். நல்ல பிரயாணத்தை தாரும். அவருடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். என்னை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். ஒரு அறிவிப்பு, தயவுசெய்து கொஞ்சம் நில்லுங்க. சைமன் ஜூட் அவருடைய வீடு